சோதரம் 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 ரத்தத்துக்கு ஸ்தோத்திரம் 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 பரிசுத்த ரத்தத்துக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ரத்தத்துக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ரத்தத்துக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறோம் 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 ரட்சகா உம்மை துதிக்கிற ரட்சகா உம்மை துதிக்கிற ரட்சகா உம்மை துதிக்கிற ரட்சகா உம்மை துதிக்கிறோம் மகிமையடையும் இயேசுராஜனே மாறாத நல்ல மேய்ப்பனே மகிமையடையும் இயேசுராஜனே மாறாத நல்ல மேய்ப்பனே உந்தன் திருநாமம் வாழ்க உலகெங்கும் அரசு வருக உந்தன் திருநாமம் வாழ்க உலகெங்கும் அரசு வருக வருக மகிமையடையும் இயேசுராஜனே மாறாத நல்ல மேய்ப்பனே மகிமையடையும் இயேசுராஜனே மாறாத நல்ல மேய்ப்பனே உந்தன் திருநாமம் வாழ்க உலகெங்கும் அரசு வருக உந்தன் திருநாமம் வாழ்க உலகெங்கும் அரசு வருக வருக மகிமையடையும் இயேசுராஜனே மாறாத நல்ல மேய்ப்பனே மகிமையடையும் இயேசுராஜனே மாறாத நல்ல மேய்ப்பனே உந்தன் திருநாமம் வாழ்க உலகெங்கும் வருக உந்தன் திருநாமம் வாழ்க உலகெங்கும் அரசு வருக வருக மகிமையடையும் இயேசுராஜனே மாறாத நல்ல மேய்ப்பனே மகிமையடையும் இயேசுராஜனே மாறாத நல்ல மேய்ப்பனே உந்தன் திருநாமம் வாழ்க உலகெங்கும் அரசு வருக உந்தன் திருநாமம் வாழ்க உலகெங்கும் அரசு வருக வருக மகிமையடையும் இயேசுராஜனே மாறாத நல்ல மேய்ப்பனே மகிமையடையும் இயேசுராஜனே மாறாத நல்ல மேய்ப்பனே உந்தன் திருநாமம் வாழ்க உம்மரசு வருக உந்த திருநாமம் வாழ்க உலகெங்கும் அரசு வருக வருக மகிமையடையும் இயேசுராஜனே மாறாத நல்ல மேய்ப்பனே மகிமையடையும் இயேசுராஜனே மாறாத நல்ல மேய்ப்பனே உலகமெல்லாம் மீட்படைய உம் ஜீவன் தந்தீரையா மீட்படைய உம் ஜீவன் ஐயா உம் ஜீவன் தந்தீரையா ஐயா உம் ஜீவன் தந்தீரையா மகிமையடையும் இயேசுராஜனே மாறாத நல்ல மேய்ப்பனே மகிமையடையும் இயேசுராஜனே மாறாத நல்ல மேய்ப்பனே உந்தன் திருநாமம் வாழ்க வருக உந்தன் திருநாமம் வாழ்க உலகெங்கும் அரசு வருக வருக மகிமையடையும் இயேசுராஜனே மாறாத நல்ல மேய்ப்பனே மகிமையடையும் இயேசுராஜனே மாறாத நல்ல மேய்ப்பனே உலகமெல்லாம் மீட்படைய உம் ஜீவன் தந்தீரையா உலகமெல்லாம் மீட்படைய உம் ஜீவன் தந்தீரையா ஐயா உம் ஜீவன் தந்தீரையா
ஐயா உம் ஜீவன் தந்தீரையா மகிமையடையும் இயேசுராஜனே மாறாத நல்ல மேய்ப்பனே மகிமையடையும் இயேசுராஜனே மாறாத நல்ல மேய்ப்பனே உலகமெல்லாம் மீட்படைய உலகமெல்லாம் மீட்படைய உம் ஜீவன் தந்தீரையா ஐயா உம் ஜீவன் தந்தீரையா ஐயா உம் ஜீவன் தந்தீரையா மகிமையடையும் இயேசுராஜனே மாறாத நல்ல மேய்ப்பனே மகிமையடையும் இயேசுராஜனே மாறாத நல்ல மேய்ப்பனே உந்தன் திருநாமோ வாழ்க உலகெங்கும் உம் அரசு வருக உந்தன் திருநாமோ வாழ்க உலகெங்கும் உம் அரசு வருக வருக மகிமையடையும் இயேசுராஜனே மாறாத நல்ல மேய்ப்பனே மகிமையடையும் இயேசுராஜனே மகிமையடையும் இயேசுராஜனே மாறாத நல்ல மேய்ப்பனே உலகமெல்லாம் மீட்படைய உம் ஜீவன் தந்தீரையா உலகமெல்லாம் மீட்படைய உம் ஜீவன் தந்தீரையா ஐயா உம் ஜீவன் தந்தீரையா ஐயா உம் ஜீவன் தந்தீரையா மகிமையடையும் இயேசுராஜனே மாறாத நல்ல மேய்ப்பனே மகிமையடையும் இயேசுராஜனே மாறாத நல்ல மேய்ப்பனே பாவமெல்லாம் போக்கிடவே உம் ரத்தம் சிந்தினீரே பாவமெல்லாம் போக்கிடவே உம் ரத்தம் சிந்தினீரே பாவமெல்லாம் போக்கிடவே சிந்தினீரே பாவமெல்லாம் போக்கிடவே உம் ரத்தம் சிந்தினீரே பாவமெல்லாம் போக்கிடவே உம் ரத்தம் சிந்தினீரே பாவமெல்லாம் போக்கிடவே உம் ரத்தம் சிந்தினீரே பாவமெல்லாம் இயேசுவின் நாமத்தில் சோதோமின் பாவங்களை மேற்கொள்ள சோதோமின் பாவங்களை மேற்கொள்ளுகிற அபிஷேக ஆண்டவரே சோதோமின் பாவங்களை மேற்கொள்ளுகிற அபிஷேக ஆண்டவரே ஒவ்வொருவருக்கு இந்த வேலையில சோதோமின் பாவங்களை மேற்கொண்டு ஜெயிக்கிற அபிஷேகம் சோதோமின் பாவங்களை மேற்கொள்ளுகிற வல்லமை சோதோமின் பாவங்களை மேற்கொள்கிற வல்லமை சோதோமின் ஆவியை மேற்கொள்ளுகிற வல்லமை சோதோமின் ஆவியை மேற்கொண்டு ஜெயிக்கிற அபிஷேகம் இந்த வேலையில ஒவ்வொருவருக்கு உண்டாகட்டும் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கு உண்டாகட்டும் ஆண்டவர் சோதோமின் பாவத்தை மேற்கொண்டு ஜெயிக்கிற வல்லமை சோதோமின் பாவத்தை மேற்கொண்டு ஜெயிக்கிற வல்லமை ஆண்டவர் சோதோமின் பாவத்தை மேற்கொள்ளுகிற வல்லமை சோதோமின் பாவத்தை மேற்கொள்ளுகிற வல்லமையா எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா 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 இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் சோதோமின் பாவத்தை மேற்கொள்ளுகிற அபிஷேக வல்லமை சோதோமின் பாவத்தை மேற்கொள்ளுகிற அபிஷேக வல்லமை எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக 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 சோதோமின் பாவத்தை மேற்கொள்ளுகிற அபிஷேக வல்லமை சோதோமின் பாவத்தை மேற்கொள்ளுகிற அபிஷேக வல்லமை சோதோமின் பாவத்தை மேற்கொள்ளுகிற வல்லமை இந்த வேளையில ரபா ஷாகானா ரேபாகா மானா தோடா ராகானா தோடா அல்மா ராகா சேமானா தோடா இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் சோதோமின் பாவத்தை மேற்கொள்கிற அபிஷேக வல்லமை எங்களை ஒவ்வொருவரை நிரப்பட்டு 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 அல்மா ராகா சேமா நாத்தோடு அந்த ரபா துடா இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் எல்லா சோதோமின் பாவத்தை மேற்கொள்ளுகிற வல்லமை ஆண்டவர் சோதோமின் பாவத்தை மேற்கொள்ளுகிற வல்லமை ஆண்டவர் நீமா நரமன சபதுடா ரபதுடா இயேசுவின் நாமத்தால் இயேசுவின் நாமத்தால் இயேசுவின் நாமத்தால் இயேசுவின் நாமத்தால் இயேசுவின் நாமத்தால் இந்த பாவத்தை மேற்கொள்ளுகிற வல்லமை சோதோமின் பாவத்தை மேற்கொள்ளுகிற வல்லமையா எங்களை நிரப்பி விடுங்கப்பா எங்களை நிரப்பி விடுங்கப்பா எங்களை நிரப்பி விடுங்கப்பா இயேசுவின் நாமத்தால் இயேசுவின் நாமத்தால் சோதோமின் பாவத்தை மேற்கொள்ளுகிற வல்லமை சோதோமின் பாவத்தை மேற்கொள்ளுகிற வல்லமை எங்களை ஒவ்வொருவரை நிரப்பட்டு 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 நீ மா காத்தா டாரா ராகா மானா ஷாகா நாதுரா ரேபா கா மானா தாடரா ரேபா லரா மானா
செகனத்துல ரிபா ரமண சபதட ரிபதட நீமா கமா நட நட ரபா கபதுட நீமா ரமண சபதுடி யாக்கற இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் சோதோமின் ஆவியை மேற்கொள்ற வல்லமை சோதோமின் ஆவியை மேற்கொள்ளுகிற வல்லமை சோதோமின் ஆவியை மேற்கொள்ளுகிற அபிஷேகம் சோதோமின் பாவத்தை மேற்கொள்ளுகிற அபிஷேகம் சோதோமின் பாவத்தை மேற்கொள்ளுகிற வல்லமையா எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்போம் 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 நிரப்ப நிரப்பங்க 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 நிரப்பங்கப்பா நீ மாக்கத்தாடா ரகாஷே மானாதோடாரா அல்மா ரகா மானாதோடா இயேசுவின் நாமத்தில் சோதோமின் ஆவியை அழிக்கிறோம் சோதோமின் ஆவியை அழிக்க சோதோமின் ஆவியை மேற்கொள்ளுகிற அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக சோதோமின் ஆவியை மேற்கொண்ட அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பங்கப்பா இயேசுவின் நாமத்தில் சோதோமின் ஆவியை மேற்கொண்ட அபிஷேக வல்லமை சோதோமின் ஆவியை மேற்கொள்ளுகிற வல்லமை சோதோமின் ஆவியை மேற்கொண்டு ஜெயிக்கிற அபிஷேகத்தின் வல்லமை எங்களை ஒவ்வொருவரையும் ரீபாக்காதா இப்பொழுது அந்த அபிஷேக வல்லமை எங்களை நிரப்புவதாக சோதோமின் ஆவியை ஜெயிக்கிற வல்லமை இப்பொழுது எல்லா ஜோமன் சோதோமின் ஆவி அழிச்சு எல்லா ஜோமன் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் ஒருமனப்படுகிறோம் ஐயா சோதோமின் ஆவிக்கு விரோதமாக எதிர்த்து வருகிறோம் சோதோமின் ஆவிக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறோம் சோதோமின் வல்லமைக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறோம் இயேசுவின் நாமத்தால் இப்பொழுது ஆண்டவர் எல்லா சோதோமின் ஆவிகள் அழிக்கப்படுவதாக சோதோமின் வல்லமைகள் அழிக்கப்படுவதாக சோதோமின் வல்லமைகள் முறியடிக்கப்படுவதாக சோதோமின் ஆவிகள் முறியடிக்கப்படுவதாக சோதோமின் ஆவியின் வல்லமைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தை ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் இப்பொழுது சோதோமின் ஆவிகள் அழிக்கப்படுவதாக சபையை மையமாக வச்சு கிளை சபைகளை மையமாக போராடுகிற எல்லா சோதோமின் ஆவிகள் அழிக்கப்படுவதாக சோதோமின் வல்லமைகள் அழிக்கப்படுவதாக சோதோமின் வல்லமைகள் முறியடிக்கப்படுவதாக சோதோமின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பொல்லாத சோதோமின் ஆவிகள் பொல்லாத சோதோமின் வல்லமைகள் பொல்லாத சோதோமின் கிரியைகள் இப்பொழுது முறியடிக்கப்படுவதாக சோதோமின் ஆவிகள் அழிக்கப்படுவதாக சபையை மையமாக வச்சு கிளை சபைகளை மையமாக போராடுகிற பொல்லாத சோதோமின் ஆவிகள் பொல்லாத சோதோமின் வல்லமைகள் இந்த வெள்ள ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் முறியடிக்கப்படுவதாக இயேசுவின் எல்லாம் கட்டி ஜெபி சோதோமின் ஆவிகள் அழிக்கப்படணும் சோதோமின் வல்லமைகள் அழிக்கப்படணும் சோதோமின் ஆவிகள் முறியடிக்கப்படணும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் சோதோமின் ஆவிகள் முறியடிக்கப்படட்டும் சோதோமின் வல்லமைகள் முறியடிக்கப்படணும் நசரேனாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறையா சோதோமின் ஆவிகள் அழிக்கப்படட்டும் இனி சபையில சோதோமின் ஆவிகள் கிரியை செய்யக்கூடாது கிளை சபைகளை சோதோமின் ஆவிகள் கிரியை செய்யவே கூடாது எல்லா சோதோமின் வல்லமைகளை முறியடிச்சு ஜெபிக்கிறோம் சோதோமின் வல்லமைகளை முறியடிச்சு ஜெபிக்கிறோம் எல்லா சோதோமின் வல்லமைகள் நசரேனாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தால் முறியடிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எல்லா சோதோமின் வல்லமைகள் முறியடிக்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே சபையில மையப்படுத்தி ஆண்டவர் கிளை சபைகளை மையப்படுத்தி ஆண்டவர் இனி எந்த சோதோமின் ஆவிகள் கிரியை செய்யவே கூடாது எல்லா சோதோமின் ஆவிகள் முறியடிக்கப்படணும் எல்லா சோதோமின் வல்லமைகள் முறியடிக்கப்படணும் இனி சபைகளை மையப்படுத்தி கிளை சபைகளை மையப்படுத்தி ஆண்டவரை சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் ஆண்கள் பெண்கள் வயதானவர்கள் மையப்படுத்தி தலைவர்களை மையப்படுத்தி இனி எந்த சோதோமின் ஆவிகள் கிரியை செய்யாதபடி எல்லா சோதோமின் ஆவிகள் முறியடிக்கப்படுவதாக எல்லா சோதோமின் வல்லமைகள் முறியடிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் எல்லா வலையும் முறியடிச்சு போடுங்க சார் கர்த்தர் பலத்த கரக்கிரியை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் மகிமையுள்ள கர்த்தர் அர்ப்பணிக்கிற காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே மகிமையடையும் இயேசு ராஜனே மாறாத நல்ல மேய்ப்பனே மகிமையடையும் இயேசு ராஜனே மாறாத நல்ல மேய்ப்பனே மகிமையடையும் இயேசு ராஜனே மாறாத நல்ல மேய்ப்பனே உந்தன் திருநாம எழுப்பி நிற்கவும் ஓ உலகெங்கும் அரசு வருக
திருநாமம் வாழ்க. உலகெங்கும் உம் அரசு வருக வருக. மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே. மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே. உந்தன் திருநாமம் வாழ்க. உலகெங்கும் உம் அரசு வருக. உந்தன் திருநாமம் வாழ்க வருக. மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே. மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே. சோதோமின் ஆவியினுடைய முதல் கிரியை அவதூறாய் பேசுகிறது. அவதூறாய் பேசுகிறது. முதல் கிரியை அவதூறா பேசுகிறது, அவதூறா பேச வைக்கிறது. அந்த அவதூறு என்ன? வேற யாருமே பயன்படுத்தாத வார்த்தை. லோத்தை பார்த்து அவன் சொல்ற வார்த்தை, பரதேசியாய் வந்த நீயா எனக்கு நியாயம் சொல்றவனுக்கு. பரதேசியாய் வந்த இந்த வார்த்தையை பேதுரு சபைக்கு பயன்படுத்துவார். பரதேசி எங்களுக்கு, அவர் சொல்ற அர்த்தம் வேற. நாங்கள் அந்த பூமிக்கு அந்நியர், நாங்கள் அந்த பூமிக்கு பரதேசி அப்படின்னு சொல்லி அந்த பூமியை பறித்து, இந்த பூமிக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, இந்த பூமிக்கு எங்களுக்கும் தொடர்பு இல்லை, இந்த பூமிக்கு எங்களுக்கும் எந்த காரியமும் இல்லைன்னு சொல்லி என்ன செய்வேன்னா அதை சம்பந்தப்படுத்துவார். ஆனால் லோத்து சோதமில் சொல்கிற மக்கள் எதை மையப்படுத்தி சொல்கிறாங்கன்னா, இந்த பூமியில் அவனுக்கு ஒன்றும் இல்லை, இவன் ஒரு அந்நியனா தங்க வந்தவன், இந்த அந்நியனாக வந்திருக்கிறவன், இந்த இடத்துக்கு சொந்தக்காரன் இல்லை அப்படின்னு ஒரு பரதேசி அப்படின்னு ஒரு அவதூறான வார்த்தைகள். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் வாயிலிருந்து ஒரு அவதூறான வார்த்தைகள் வருதுன்னா அதுக்கு பின்னால் இருக்கிறது சோதோமின் ஆவி. இன்னைக்கு ஏதோ நம்ம தப்பாக பேசுகிறோம், கெட்ட வார்த்தை பேசுகிறோம், தூசணமாக பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் எது இருக்குன்னா அந்த ஆவி எந்த ஆவி? சோதோமின் ஆவி. அவதூறா பேச வைக்கிற சோதோமின் ஆவியை கர்த்தனுக்கு முறியடிச்சு போடணும். சபைக்குள்ள அவதூறா பேச வைக்கிற எல்லா சோதோமின் ஆவிகளை கர்த்தர் முறியடிச்சு போடும்படி பக்கத்தை கையை பிடிச்ச ஜோமனுங்க, பக்கத்தை கையை பிடிச்ச ஜோமனுங்க, பக்கத்தை கையை பிடிச்ச ஜோமனுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், எல்லா சோதோமின் ஆவிகள் முறியடிக்கப்பட்ட ஆண்டவர், எல்லா சோதோமின் வல்லமைகள் முறியடிக்கப்பட்ட ஆண்டவர், எல்லா சோதோமின் ஆவிகள் முறியடிக்கப்பட்ட ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், எல்லா சோதோமின் ஆவிகள் முறியடிக்கப்படுவதாக ஆண்டவர், முறியடிக்கப்படுவதாக ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், எல்லா சோதோமின் ஆவிகள் தேவ சபைக்குள்ள அவதூறாய் பேச வைக்கிற, அவதூறாய் பண்ண வைக்கிற, அவதூறாய் பேச வைக்கிற எல்லா ஆண்டவர் சோதோமின் ஆவிகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை முறியடிக்கப்படணும். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை முறியடிக்கப்படணும். அவதூறாய் பேசுகிற பொல்லாத சோதோமின் ஆவிகள், அவதூறாய் பரப்புகிற பொல்லாத ஆவிகள், தேவன வார்த்தையை பயன்படுத்துகிற அவன் அவதூறா பேச வைக்கிற, அவதூற வார்த்தையை பயன்படுத்த வைக்கிற எல்லா சோதோமின் ஆவிகள் இந்த நாட்கள் ஆண்டவரே எங்களுக்குள்ள சபைக்குள்ள கிளை சபைகளுக்குள்ள சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், ஆண்கள், பெண்கள், வயதானவர்கள், தலைவர்களுக்குள்ள ஆண்டவரே இனி அவதூறான வார்த்தைகள் பயன்படுத்தவே கூடாது. அப்படி அவதூறான வார்த்தையை பயன்படுத்துவதற்கு போராடுகிற பொல்லாத சோதோமின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தால் இப்பொழுது அழிக்கப்படுவதாக ஆண்டவர், அழிக்கப்படுவதாக ஆண்டவர். அந்த சோதோமின் ஆவிகள் அழிக்கப்படுவதாக, இந்த சோதோமின் வல்லமைகள் முறியடிக்கப்படுவதாக, இந்த சோதோமின் ஆவிகள் நிர்மூலமாய் போவதாக இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஒருமனப்படுகிறோம், ஒருமனப்படுகிறோம் ஆண்டவர். அவதூறாக பேச வைக்கிற இந்த சோதோமின் ஆவிகள் எல்லாம் இந்த வேளையில ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். எல்லாம் முறியடிக்கப்பட்டு போகணும், முறியடிக்கப்பட்டு போகணும், முறியடிக்கப்பட்டு போகணும். இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் யாருமே பயன்படுத்தாத அவதூறான வார்த்தைகள், அவதூறான வார்த்தைகள் எப்ப போராடு, கொஞ்சம் போராடு, கொஞ்சம் போராடு. இயேசுவின் நாமத்தில் அது குடும்பத்தில் பேசினாலும் சரி, சபையில பேசினாலும் சரி, சமுதாயத்தில் பேசினாலும் சரி, அவதூறான வார்த்தைகளுக்கு பின்னாலே இருந்து கிரியை செய்கிற இந்த சோதோமின் ஆவிகள் அழிக்கப்படணும், 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 அழிக்கப்படணும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எல்லா வட்டக்கத்தை முறியடிச்சு போடுங்கப்பா, முறியடிச்சு போடுங்கப்பா, முறியடிச்சு போடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறையா, இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறையா. அவதூறான வார்த்தையை பரப்புகிற, அவதூறான வார்த்தையை பேச வைக்கிற இந்த சோதோமின் ஆவிகள் இப்பொழுதே கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுங்க, இப்பொழுதே கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுங்க. கர்த்தரவனை கடிந்து கொள்ளுவாராக, கர்த்தரவனை கடிந்து கொள்ளுவாராக, கர்த்தரவனை கடிந்து கொள்ளுவாராக, கர்த்தரவனை கடிந்து கொள்ளுவாராக. பொல்லாத சோதோமின் ஆவியை ஜனங்களுக்கு வாய்களில் இருந்து, ஜனங்களுக்கு உள்ளிருந்து அவதூறான வார்த்தையை பேச வைக்கிற, அவதூறான வார்த்தையை பேச வைக்கிற, மதிப்பு குறைவான வார்த்தையை பேச வைக்கிற, தூசணமா நினைத்து பேச வைக்கிற, தரக்குறைவா நினைத்து பேச வைக்கிற, தரக்குறைவா நினைத்து அவனை தரக்குறைவாக நினைத்து பேச வைக்கிற இந்த சோதோமின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தை சபையில முறியடிக்கப்படணும், சபையில முறியடிக்கப்படணும், சபையில முறியடிக்கப்படணும், சபையில முறியடிக்கப்படணும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அந்த வல்லமைகள் எல்லாம் இன்னைக்கு முறியடிச்சு ஜெபிக்கிறப்பா. இந்த சோதோமின் வல்லமையை முறியடிச்சு ஜெபிக்கிறப்பா, இந்த சோதோமின் வல்லமையை முறியடிச்சு ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால.
இந்த சோதோமின் ஆவி தரக்குறைவா நினைச்சு அவங்கள ஒரு மதிப்பு குறைவா நினைச்சு குறைத்து மதிப்பிட்டு ஒரு குறைவான மதிப்போடு வச்சு பேச வைக்கிறது அந்த சோதோமின் ஆவி. அந்த போதன் ஆவி மதிக்காம ஒரு மதிப்புக்குரிய வார்த்தையை பயன்படுத்தாம செய்ய வைக்கிறது இந்த சோதோமின் ஆவி. இந்த சோதோமின் ஆவி இன்னைக்கு முறியடிக்கப்படணும், இன்னைக்கு முறியடிக்கப்படணும். ஜோமன் எல்லா ஜோமன் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இனி ஒருவரை நாங்கள் தரக்குறைவா நினைச்சு பேசவே கூடாது ஆண்டவர். குறைத்து மதிப்பு குறைவா நாங்கள் பேசவே கூடாது ஆண்டவர். அப்படி பேச தூண்டுகிற இந்த சோதோமின் ஆவிகள் அழிக்கப்படணும். இந்த சோதோமின் வல்லமை முறியடிக்கப்படணும், எங்களுக்குள்ள அழிக்கப்படணும், எங்க சபைக்குள்ள அழிக்கப்படணும், கிளை சபைகளுக்குள்ள அழிக்கப்படணும், எல்லாம் முறியடிக்கப்படணும் ஐயா, முறியடிக்கப்படணும் இயேசுவின் நாமத்தினாலே. அடிக்கப்பட்டு போகட்டும். அவதூறாக பேச வைக்கிற ஆண்டவர், பரதேசியாய் போன வந்த நீயா எனக்கு நியாயம் சொன்ன கேட்கிற, நீ என்ன எனக்கு சொல்றது, நான் என்ன கேட்கறது, அந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்துறது சோதோமின் ஆவி. மதிப்பு குறைவா வச்சு பயன்படுற சோதோமின் ஆவி. ஒரு மனிதனா கூட மதிக்காதது சோதோமின் ஆவி. ஒரு மிருகத்தை போல நினைக்க வைக்கிறது சோதோமின் ஆவி. ஒரு மனிதனுக்குரிய மரியாதை கொடுக்க வைக்காம கிரிய செய்கிறது, பேச வைக்கிறது, நினைக்க வைக்கிறது, பார்க்க வைக்கிறது. அப்படிப்பட்ட ஆவி அந்த சோதோமின் ஆவி. அந்த ஆவிகளை சபையில் அழிக்கப்பட்டுட்டப்பா, அந்த ஆவிகள் சபையில் அழிக்கப்படணும் இயேசுவின் நாமத்தால். இனி சபையிலுக்கு ஒருவர் கூட அவதூறான வார்த்தைகளை பரப்பவே கூடாது, பேசவே கூடாது, பயன்படுத்தவே கூடாது ஆண்டவர். மதிப்புக்குரிய வார்த்தைகள், மரியாதைக்குரிய வார்த்தைகள், கண்ணியத்துக்குரிய வார்த்தை, கடமைக்குரிய வார்த்தைகள், ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசணுமே ஒழிய மதிப்பு குறைவா தரை குறைவான வார்த்தைகளை ஒருவரை பயன்படுத்தாதபடி, இந்த சோதோமின் ஆவிக்கு இடம் கொடுக்காதபடி எல்லாவற்றையும் அதை முறியடிச்சு போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், காத்துக் கொள்ளுங்கப்பா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே, மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே, உந்தன் திருநாமம் வாழ்க, உலகெங்கும் அரசு வருக, உந்தன் திருநாமம் வாழ்க, உலகெங்கும் அரசு வருக வருக. மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே, மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே, பாவமெல்லாம் போக்கிடவே உம் ரத்தம் சிந்தி நீரே. சோதோமின் பாவத்தை போக்கவே போக்கிடவே உம் ரத்தம் சிந்தி நீரே ஐயா, 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 உம் ரத்தம் சிந்தி நீரே. பாவமெல்லாம் போக்கிடவே உம் ரத்தம் சிந்தி நீரே. சோதோமின் பாவத்தை போக்குற அபிஷேகம், பாவத்தை போக்குகிற வல்லமை ஆண்டவரே. சோதோமின் பாவத்தை போக்குகிற வல்லமை, சோதோமின் பாவத்தை மேற்கொள்கிற வல்லமை, சோதோமின் பாவத்தை அழிக்கிற வல்லமை, சோதோமின் பாவத்தை எதிர்க்கிற வல்லமை, சோதோமின் பாவத்தை பறிக்கிற வல்லமை இப்பொழுது 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 ஒவ்வொருவரை நிரப்பட்டப்பா, ஒவ்வொருவரை நிரப்பட்டப்பா. இந்த சோதோமின் ஆவி எதிர்த்து சோதோமின் பாவத்தை எதிர்த்து ஜெயிக்கிற அந்த ஜெயம் எடுக்கிற அபிஷேக வல்லமையா எங்களை ஒவ்வொருவரை நிரப்புங்க 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 இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். நாங்க சோதோமின் ஆவியை ஜெயிக்கணும் ஆண்டவர், நாங்க சோதோமின் ஆவியை ஜெயிக்கணும் ஆண்டவர், இந்த சோதோமின் வல்லமையை ஜெயிக்கணும் ஆண்டவர், இந்த சோதோமின் வல்லமையை ஜெயிக்கணும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவர். இரண்டாவது கிரியை, இந்த சோதோமின் ஆவியினுடைய இரண்டாவது கிரியை பார்க்கிறோம். பாவத்தை குறித்து அச்சம் இல்லை. பாவத்தை குறித்து அவனுக்கு என்ன கிடையாதுன்னா அச்சம் இல்லை. எப்படி அச்சம் இல்லைன்னா, இந்த 4வது வசனம் சொல்லுது, வாலிபர் முதல் கிழவர் வரைக்கும் ஒன்னா கூடி பாவம் செய்ய வராங்க. ஒரு காலத்தில் மூத்தவங்களை பார்த்தவனே சின்னவன் தப்பு பண்ணால் கூட ஐயோ அவங்க வராங்க, அவங்க இது நம்ம பேசக்கூடாது, நம்ம எழுந்து போயிடணும், அந்த தப்பு பண்ணக்கூடாது. ஒரு சாதாரணம் ஒரு குடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பெரியவங்க வரும்போது என்ன செய்வாங்கன்னா எடுத்து மறைச்சிக்குவாங்க, இல்லைன்னா அவங்க டக்குன்னு எழுந்து போயிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த நிலைமை மாறி இன்னைக்கு பெரியவனும் சின்னவனும் ஒன்றா உட்காந்து குடிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. பெரியவங்களும் சின்னவங்களும் ஒன்றா உட்காந்து பாவம் செய்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. இது எந்த ஆவினா சோதோமின் ஆவி. பாவத்தை குறித்து ஒரு அச்சமே இல்லை. தான் செய்கிற பாவத்தை குறித்து ஒரு மூத்தவங்களோட கூட சரிசமமாக நின்று பேசி, மூத்தவங்களோட சரிசமமாக நின்று செயல்படுது. சரிசமமாக அவங்க ஐயோ மூத்தவங்க அவங்க நம்ம முன்னாடி நிற்கக்கூடாது, இல்லை அவனுக்கு முன்னாடி பேசக்கூடாது, அவனுக்கு முன்னாடி நம்ம செயல்படக்கூடாது அப்படின்ற அச்சம் கூட இல்லை. பெரியவங்களோடு சரிசமமாக நின்று நேருக்கு நேராக நின்று, அதை நீங்கள் எப்படி சொல்லலாம், ஒரு மூத்தவங்களோட நேருக்கு நேராக நின்று, கணவனுக்கு நேருக்கு நேராக நின்று, பிள்ளைகள் பெற்றோருக்கு நேருக்கு நேராக நின்று சண்டை போடுறது, பேசுறது. காரணம் என்ன? இது சோதோமின்
சோதோமின் ஆவி. நம்ம நினைக்கிற உரிமை அல்ல, இது சோதோமின் ஆவி. என்ன செய்யும்? அந்த அச்சம் வராது. ஐயோ அவங்க மூத்தவங்க ஆச்சே, ஐயோ கணவன் ஆச்சே, ஐயோ பெற்றோர் ஆச்சே, நம்ம அப்படி பேசக்கூடாது, நம்ம அப்படி நடந்துக்க கூடாது. அப்படி இல்லை. அது என்ன அப்படி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி நேருக்கிற நின்று பேச வைக்கிற இந்த சோதோமின் ஆவியை கர்த்தர் எனக்கு அழிக்கணும். ரெண்டாவது பாவம் என்ன பாவம்? அச்சம். தான் செய்கிற தவறுகளை குறித்து அச்சப்பட வைக்காது. சின்ன அச்சம் கூட இருக்காது, பயப்படுறது அப்புறம். ஆனால் சின்ன அச்சம் கூட இருக்காது. மூத்தவங்க நம்ம செய்யக்கூடாது, அவங்களுக்கு முன்னாடி நம்ம செய்யக்கூடாது, அந்த அச்சம் கூட இருக்காது. அவங்க என்ன மூத்தவங்க, அவங்க என்ன ஊழியர்னா நம்ம பயந்துக்கணுமா என்ன? ஊழியக்காரங்கன்னா பெரிய ஆளுங்களா என்ன? ஸோ அவங்க கணவன்னா பெரிய ஆளா, அப்பா அம்மானா பெரிய ஆளா அப்படின்னு நினச்சி அவங்களை குறித்த ஒரு சின்ன அச்சம் கூட இல்லாமல் அவங்களுக்கு சரிசமமாக நின்று பேச வைக்கிற, செயல்பட வைக்கிற, தூண்டுகிற இந்த சோதோமின் ஆவியை கர்த்தர் அழிக்கும்படி வலதுகையை உயர்த்தி ஜெபிப்போமா? வலதுகையை உயர்த்தி ஜெபிப்போமா? இயேசுவே நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவே நாமத்தில் ஆண்டவரே, இந்த சோதோமின் ஆவி, இந்த இரண்டாவது பாவம் ஆண்டவரே, பாவத்தை குறித்து தான் செய்ய போகிற தவறுகளை குறித்து எந்த ஒரு அச்சமும் இல்லாமல், எந்த ஒரு அச்சமுமே இல்லாமல், அந்த பாவத்தை குறித்து அச்சமே இல்லாமல் செயல்படுகிற அந்த சோதோமின் ஆவிகள் இன்னைக்கு அழிக்கும்படி எல்லா வாய்களை திறந்து ஆவை நிரம்ப ஜெபிங்க. ஆவை நிரம்ப முக்கியமான ஜெப குறிப்பு, முக்கியமான சாதாரண தெரியுது, முக்கியமான ஜெப குறிப்பு. தான் செய்யற தவறை கொடுத்து அச்சப்படுறதே கிடையாது. ஐயோ நம்ம செய்யக்கூடாது, இவங்க மூத்தவங்க, இவங்க பெரியவங்க, இவங்க அபிஷேகம் பெற்றவங்க அப்படின்ற அச்சமே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு அச்சம் கூட இல்லாம அவர்களுக்கு முன்னாகவே சரி சமமா நின்று அவங்களுக்கு நேருக்கு நேராக நின்று அவங்களோட பேசுறது, அவங்களோட முடிவெடுக்கிறது, அவங்களோட திட்டுறது, அவங்கள ஏசுறது, அவங்களோட சண்டை போடுறது, இதெல்லாம் சோதோமின் ஆவி. இதெல்லாம் சோதோமின் ஆவி. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, ரக்க ஷைமா நத்துடி அந்த ரக்க மதுடி அந்த மன சபதுடா, இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் இப்படிப்பட்ட சோதோமின் ஆவிகள் இன்னைக்கு அழிக்கப்படும் ஆண்டவரே, இன்னைக்கு முறியடிக்கப்படும் ஆண்டவரே, இன்னைக்கு முறியடிக்கப்படும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தால் தான் செய்ய போகிற காரியத்தை குறித்து எந்த அச்சமுமே இல்லாம, எந்த அச்சமே இல்லாம துணிகரமா செயல்பட வைக்கிற, தைரியமா செயல்பட வைக்கிற இந்த பாவத்தின் வல்லமைகள், இந்த சோதோமின் ஆவிகள் இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகணும் ஐயா. இனி எங்க சபையில் அழிக்கப்பட்டு போகணும். மூத்தமலை பார்க்கும்போது சின்னவனுக்கு ஒரு அச்சம் வரணும். மூத்தமலை பார்க்கும்போது சின்னவனுக்கு அச்சம் வரணும். உட்கார்றதை குறித்து, நிக்கிறதை குறித்து, நடக்கிறதை குறித்து, பேசுறதை குறித்து, யோசிக்கிறது, நிக்கிற செயலை குறித்து எல்லா விதங்களிலும் ஆண்டவரே ஒரு அச்சம் வரணும் ஐயா, ஒரு அச்சம் வரணும் ஐயா. மூத்தவன் முன்னாடி நான் உட்காரக்கூடாது, மூத்தவன் நான் பேசக்கூடாது, நான் சத்தமா பேசக்கூடாது, மூத்தவன் சண்டைப்படக்கூடாது, நேர்கள் நினைக்க கூடாது அப்படின்ற ஒரு அச்சங்கள் இன்னைக்கு சபையை பற்றி பிடிக்கணும். அந்த சபையை பற்றி பிடிக்கணும், எங்க கிளை சபையை பற்றி பிடிக்கணும். அந்த அச்சத்தை எடுத்து போட்டு மூத்தவனுக்கு முன்னாடி கூட உட்கார வைக்கிற, மூத்தவனுக்கு முன்னாடி கூட ஆண்டவர் ஸ்டைலா நிக்க வைக்கிற, மூத்தவனுக்கு முன்னாடி முகத்துக்கு முன்னாடி நேருக்கு நேரா பேச வைக்கிற, நேருக்கு நிக்க வைக்கிற, சண்டை போட வைக்கிற, எதிர்த்து வைக்கிற இப்படிப்பட்ட சோதோமின் ஆவிகள் எல்லாம், இப்படிப்பட்ட சோதோமின் ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, தான் செய்கிற காரியத்தை அச்சமே இல்லாம செயல்பட வைக்கிற இந்த சோதோமின் ஆவிகளை எல்லாம், இந்த சோதோமின் வல்லமைகள் எல்லாம் இனி எங்க சபையில, கிளை சபையில கிரியை செய்யாதபடிக்கு அவைகளை முற்றிலுமா அழிக்கப்பட்டு போக பண்ணுங்கப்பா. அவைகளை முற்றிலுமா அழிஞ்சு போக பண்ணுங்கப்பா. அவைகளை முற்றிலுமா அழிந்து போக பண்ணுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இந்த சோதோமின் ஆவியின் கிரியைகள் எல்லாம் முறியடிக்கப்பட்டு போகட்டும், முறியடிக்கப்பட்டு போகட்டும், முறியடிக்கப்பட்டு போகணும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. என்ற அச்சமே இல்லாம இவங்க நம்மளை விட பெரியவங்க, நம்மளோட அபிஷேகம் பெற்றவங்க, இவங்க ஊழியக்காரங்க, இவங்க ரட்சிக்கப்பட்டவங்க, இவங்களுடைய கணவன், இவங்களுடைய முதியவர்கள் என்று சொல்ற சின்ன அச்சமே இல்லாம அதற்கு எதிராக நின்று, நேருக்கு நேரா நின்று அவதூறா பேசி ஆண்டவரே, ஆண்டவரே செயல்பட வைக்கிற இந்த சோதோமின் ஆவிக்கு நாங்கள் இடம் கொடுக்கவே கூடாது ஆண்டவரே. இது பெற்றோர்கள், இவங்க பிள்ளைகள், இவங்க முதியவர்கள், இவங்க வளர்ந்தவர்கள் என்று சொல்லி அனுபவசாலிகள், இவங்க திறமை உள்ளவர் என்று எதையுமே குறித்து அச்சப்படாம எல்லாரும் கூட சரிசமமா நிக்க வைக்கிற, சரிசமமா பேச வைக்கிற, சரிசமமா செயல்பட வைக்கிற எல்லா சோதோமின் ஆவிகள் இன்னைக்கு முறியடிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. ஆவிக்கு நாங்கள் இடம் கொடுத்துடவே கூடாது ஆண்டவர். எல்லாவற்றுக்கும் அழிச்சு நிர்மலமாக்கி ஒரு தேவ பிள்ளைகள் வாழ்க வேண்டிய வாழ்வதற்கு தேவர்கள் கிருபை பாராட்டி கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறோம். மகிமையுள்ள கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர். தேவன் காத்து ஆசீர்வதிங்க சுவாமி. கர்த்தர் செய்வதற்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த சோதோமின் ஆவி என்ன செய்யும்? சரிசமமா மூத்தவங்க, பெரியவங்க,
அனுபவம் மிக்கவர்கள், படித்தவர்கள், அந்த ஒரு பாகுபாடு என்ன செய்ய பார்க்காது. ஏற்றத்தாழ்வுகள்லாம் சொல்லலை, மதிப்பு, அந்த மரியாதை. நம்மளோட பெரியவங்க நம்மகிட்ட நிற்கக்கூடாது, பெரியவங்க நம்மகிட்ட பேசுகிறாங்களா நம்ம நேரன்னு பேசக்கூடாது, முகத்து நேரன்னு பேசக்கூடாது, பெரியவங்க நிற்கிறாங்களா நம்ம உட்காரக்கூடாது அப்படின்றல அந்த சின்ன சின்ன அச்சம், அதை குறித்து அச்சமே இல்லாமல் அதை குறித்து காரியமே செயல்படுவது தான் சோதோமின் ஆவிகள். பெரியவங்க நிற்கிறாங்க, கிழவர்கள் நிற்கிறாங்க, ஆனால் வாலிபர்கள் நிற்கிறாங்க. எதுக்கு? தப்பு செய்யறதுக்கு. ஒரு அச்சமே இல்லை. இதுதான் சோதோமினுடைய 2வது பாவம். இதை விவரிக்கணும்னா நிறைய விவரிக்கணும், இதை பேசணும், நிறைய பேசணும், நமக்கு பேசுவதற்கு நேரம் இல்லை. 3வது காரியம், இந்த சோதோமின் ஆவி யாருக்கு விரோதமாக செயல்படுதுன்னா பரிசுத்தம் உள்ளவர்களுக்கு விரோதமாக செயல்படும். பரிசுத்தம் உள்ளவர்களுக்கு. அந்த சோதோமில் எவ்வளவோ ஜனங்க இருக்கிறாங்க, ஆனால் அந்த எல்லாரும் எப்போ வந்தாங்கன்னு சொன்னால் அந்த 2 தூதர்களும் லோத்தின் வீட்டுக்கு வந்தபோது தான் அந்த 2 பேருக்கு விரோதமாக தான் வந்தாங்க. அப்போ அந்த சோதோமின் ஆவி, சோதோமில் எவ்வளவோ ஜனங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு மத்தியில் என்ன செய்ய போல, கிரியை செய்ய போல. 2வது லோத்து அந்த ஊரில் இருக்கிறான், அந்த லோத்துக்கு விரோதமாக கிரியை செய்ய போல. லோத்துடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு விரோதமாக என்ன செய்யல, கிரியை செய்ய போல. யாருக்கு விரோதமாக கிரியை செய்யுதுன்னா யார் பரிசுத்தமாக வாழ்கிறாங்க, யார் பரிசுத்த வைராக்கியமாக இருக்கிறாங்க, யார் பரிசுத்தமாக ஜீவிக்கிறாங்க, அந்த பரிசுத்தம் உள்ளவங்களுக்கு விரோதமாக இவங்க தேடி போல அந்த பாவம் என்ன செய்ய வருது, தேடி வருது. அப்போ அந்த சோதோமின் ஆவி யாருக்கு விரோதமாக செயல்படும்? பரிசுத்தமாக வாழ்கிறவர்கள் விரோதமாக, பரிசுத்தமாக வாழ்ந்து கொண்டு இருக்கணும். ஏன்னா பிசாசுக்கு தெரியும் யார் பரிசுத்தமாக வாழ்கிறாங்க, யார் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறாங்கன்னு பிசாசுக்கு தெரியும். ஏன்னா பவுலை கதை சொல்லும், பவுலையும் அறிவேன் இயேசுவையும் அறிவேன், நீங்கள் யாருன்னு கேட்குது. அதுக்கு தெரியும் நம்ம யாருன்னு. ஏன்னா பாவம் செய்ய வைக்கிறதே யாரு? அந்த பிசாசு. அப்போ அதுக்கு தெரியும் இவங்க பாவம் செய்கிறவங்க, இவங்களை பற்றி நமக்கு என்ன கிடையாது, ஒரு பிரச்சனையும் இல்லை. யாரை விளை வைக்கணும்? பரிசுத்தமாக வாழ்கிறவங்கள தான் பாவத்தில் விளை வைக்கணும். இது சோதோமினுடைய டார்கெட். இது சோதோமினுடைய பெரிய டார்கெட். எது? யாரும் பரிசுத்தம் நினைடக்கூடாது, வாழ்ந்துடவே கூடாது. பேச்சிலேயாவது செயல்லையாவது பாவத்தில் விளை வச்சிடணும். பேச்சிலேயாவது. ஏன்னா இப்போ லோத்து பாருங்க, அவன் என்ன சொல்கிறான், என்ன 2 பிள்ளைங்க இருக்கு, நான் என்ன செய்கிறேன், வெளியில் கொண்டு வந்து பெட்றான்னு சொல்லிட்டான். என்ன வந்துடுச்சு அவனுக்குள்ள? அந்த வாயில பாவம் வந்துடுச்சு, வாய்க்குள்ள பாவம் வந்துடுச்சு. அப்போ அவனுடைய டார்கெட் என்ன? யாரும் பரிசுத்தமாக வாழக்கூடாது. சோதோமின் டார்கெட் என்ன? யாரும் பரிசுத்தமாக வாழவே கூடாது. அப்போ யாரெல்லாம் பரிசுத்தமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு விரோதமாக தான் இந்த ஆவி என்ன செய்யும், கிரியை செய்யும். 2 கையை வானது விரிச்சு ஜோமனுங்க, உயர்த்தி இல்லை, விரிச்சு கையை விரிச்சு, கையை விரிக்கிறது ஒரு அனுபவம், கையை உயர்த்தது ஒரு அனுபவம். 2 கையை வானத்தை விரிச்சு ஜோமன்லாமா, எல்லா ஜோமனுமா, எல்லா ஜோமனுமா. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, பரிசுத்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற சபைக்கு விரோதமா, பரிசுத்தமான சபைக்கு விரோதமா, பரிசுத்தமான சிறு பிள்ளைகளுக்கு விரோதமா, பரிசுத்தமான வாலிப பிள்ளைகளுக்கு விரோதமா, பரிசுத்தமான ஆண்களுக்கு விரோதமா, பரிசுத்தமான பெண்களுக்கு விரோதமா, பரிசுத்தமா வாழ்ற சபைக்கு விரோதமா, முதியவர்களுக்கு விரோதமா எழும்பி போராடுகிற இந்த சோதோமின் ஆவிகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை முறியடிக்கப்படட்டும். எங்க சபையில, கிளை சபைகளை யாரெல்லாம் பரிசுத்தமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்கள டார்கெட் பண்ணி, அவங்கள மையப்படுத்தி, அவங்களுக்கு விரோதமா போராடி, அவங்கள வார்த்தைகளில் செயல்களில் அவங்கள பாவத்துக்கு உட்படுத்திவிட வேண்டும், அவங்கள பாவம் செய்ய வச்சிட வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட டார்கெட் பண்ணி செயல்படுகிற, அப்படிப்பட்ட லக்க வச்ச செயல்படுகிற இந்த சோதோமின் ஆவிகள் லீமான ரமண ஷக்க தட ரக்க மௌதுடி யாந்தர நீமான ரபோதுடி மால ரமண ஷவதர ரக்க மௌதுடி யாந்த ரம கதா ரக்க சே ரம கத டட லப துடா நீமான ர மன கம நதுடி யாந்த ரப லீமான ரப ஷபதுடி அக்கர இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இந்த சோதோமின் ஆவிகள் இன்னைக்கு முறியடிக்கப்படுவதாக, இன்னைக்கு முறியடிக்கப்படுவதாக, இன்னைக்கு முறியடிக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சோதோமின் வல்லமைகள் முறியடிக்கப்படணும். பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டவர்களுக்கு விரோதமா அவங்கள பாவம் செய்ய வைக்கணும். வார்த்தைகளிலாவது பாவம் செய்ய வைக்கணும், செயல்களிலாவது அவங்கள பாவம் செய்ய வைக்கணும், பார்வையிலாவது அவங்கள பாவம் செய்ய வைக்கணும் என்று சொல்லி அந்த பாவத்தை உட்படுத்துகிற, அவங்கள பாவம் செய்யதே ஆக தீர வேண்டும், அவங்கள பாவம் செய்ய வச்சதே ஆக வேண்டும் என்று சொல்லி அவர்களை டார்கெட் பண்ணி அரக்க ஷேமன் அத்துடியா ரைமன ரமண கதடா ரப துடிமாலரா ரிமன ஷேலா ரமன்கரா ரப துடா கதடா நீமன ரமண கதா ரைகோ ஷேமன துடியா நீமன ரப துடா. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, வார்த்தையிலும் பார்வையிலும் செயல்களிலும் சிந்தனைகளிலும் பாவத்துக்கு நேராக தூண்டுகிற, பாவம் செய்ய ஏவுகிற, பாவம் செய்ய வாசலை ஏற்படுத்துகிற, பாவத்தை தேடி வர வைக்கிற எல்லா விதமான சோதோமின் ஆவிகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை
முறியடிக்கப்படுவதாக ஆண்டவர், முறியடிக்கப்படுவதாக ஆண்டவர், முறியடிக்கப்படுவதாக ஆண்டவர், முறியடிக்கப்படுவதாக ஆண்டவர். பாவத்தை பரிசுத்தமா வாழ்கிறவங்க விரோதமா கிரியை செய்கிற இந்த சோதோமின் ஆவிகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் டார்கெட் பண்ணுகிறேன். எங்க சபையை குறிவைக்கிறேன், எங்க சபை மக்களை குறிவைக்கிறேன். அவங்க பரிசுத்தமா வாழக்கூடாது என்று சொல்லி குறிப்பா வாலிப பிள்ளைகளை குறிவைக்கிறேன். எல்லா சோதோமின் ஆவிகள் இன்னைக்கு முறியடிக்கப்படும் ஆண்டவரே, இன்னைக்கு முறியடிக்கப்படும் ஆண்டவரே. இவங்க பரிசுத்தமா வாழ்ந்துடக்கூடாது என்று சொல்லி பாவத்தில் விளைவைக்க தீவிரம் காட்டுகிறேன், பாவத்தில் விளைவைக்க தீவிரம் காட்டுகிறேன், பாவத்தில் விளைவைப்பதற்கு தீவிரம் செயல்படுகிறேன். இந்த சோதோமின் ஆவிகள், இந்த சோதோமின் வல்லமைகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை முறியடிச்சு ஜெபிக்கிறேன். இன்னைக்கு இயேசுவின் நாமத்துல முறியடிச்சு ஜெபிக்கிறேன். இன்னைக்கு முறியடிச்சு ஜெபிக்கிறேன், பெரியடிச்சு ஜெபிக்கிறேன். பரிசுத்தத்துக்கு விரோதமா எழும்பி பாவத்தில் விளைவிக்க தீவிரம் காட்டுகிறேன், பாவத்தை விளைவிக்க வரைய விரிக்கிறேன், பாவத்தை விளைவிப்பதற்கு தேடி வருகிறேன். அந்த பாவத்தை தேடி வருகிற எல்லா சோதோமின் ஆவிகள் இன்னைக்கு நிர்மூலமாக்கப்பட்டிருந்த இயேசுவின் நாமத்தை எங்களுக்குள்ள சபைக்குள்ள கிளை சபையில இந்த ஆவி கிரியை செய்யவே கூடாது ஆண்டவர், கிரியை செய்யவே கூடாது ஆண்டவர். கர்த்தருடைய கரத்துல பலமா கிரியை செய்யட்டும் சார், கிரியை செய்யட்டும் ஆண்டவர். தேவன் ஆளுகை செய்து நடத்துங்க சார். இயேசுவின் நாமத்தை வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அவருடைய 4வது கிரியை அந்த பாவத்தை தடுக்கிறவனுக்கு விரோதமாக செயல்படுது. ஒன்று பாவம் பரிசுத்தமாக வாழ்கிறவனுக்கு விரோதமாக செயல்படுது. 2வது அந்த பாவத்தை யார் தடுக்கிறானோ, இப்போ லோத்து சொல்கிறாரு, அந்த என் கூரையின் கீழே வந்தவங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம், ஒரு அநியாயமை செய்ய வேண்டாம் அப்படின்னு தடுக்கிறார். உடனே அவங்க சொல்கிறாங்க, அந்த அந்த சோதனை மக்கள் சொல்கிறாங்க, அவங்களுக்கு செய்கிறத விட உனக்கு செய்கிறது அதிகம்ன்றாங்க. உனக்கு என்ன செய்வேன்? அவன் சொல்கிறான், என்னோட 2 பிள்ளைகள் வெளியில் கொண்டு வரன்றான். அவங்க அதை பற்றி என்ன செய்வே இல்லை, சட்டை பண்ணிக்கல. அவனுக்கு யார் தான் டார்கெட்? 2வது இந்த பாவத்தை யார் தடுக்கிறான், இந்த பாவத்தை யார் தடுக்கிறான், இந்த பாவம் செய்வதற்கு யார் குறுக்க நிற்கிறான், நம்ம பாவம் செய்கிறவனுக்கு யார் குறுக்க நிற்கிறான், அவன் தான் அவனுக்கு டார்கெட்டு. பாவத்தை தடுக்கிறவன், பாவத்துக்கு எதிர்க்கிறவன், பாவம் செய்யாதபடிக்கு என்ன செய்கிறவன், அதை முட்டுக்கட்டை போடுறவனுக்கு விரோதமாக போராடுறது. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், தேவசத்தில் பாவம் செய்கிறோம், நம்ம ஜெபிக்கிறோம். அப்போ நமக்கு விரோதம் என்ன செய்யும், இந்த ஆவி நமக்கு விரோதமாக சத்துரு போராடும். எந்த ஆவி போராடும்? சோதோமின் ஆவி போராடும். அதான் முக்கியம், அதுதான் முக்கியம். இப்போ அது என்ன செய்யுது, உன்னை பாவத்தில் விளை வைக்கிறேன், நீ பாவம் செய்யணும் தடுக்கிற, நீ பாவம் செய்யக்கூடாதுன்னா தடுக்கிற. அப்போ நான் என்ன செய்கிறேன், உன்னையே பாவத்தை விளை வச்சிட்டுனா, உன்னையே பாவம் செய்ய வச்சிட்டுனா. அதான் கலாத்தியர் 6:1 பவுல் சொல்லுவார், ஒருவன் துன்பத்தில் அகப்பட்டான்னா, பாவத்தில் அகப்பட்டான்னா அவனை என்ன செய்ய, சாந்தமுள்ள ஆவியோட மீட்ரு. ஆனால் நீயும் என்ன பண்ண, சோதிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருந்துவார். நீ என்ன பண்ணு, எச்சரிக்கை இரு. இன்னைக்கு மற்றவங்களை காப்பாற்ற போகிற நம்ம அதில் விழுந்துடாதபடிக்கு என்ன செய்யும் பண்ணு. அப்போ என்ன செய்யும், நம்ம யாருக்கு ஜெபிக்கிறோமோ, யாருக்கு எது நடக்கக்கூடாதுன்னு ஜெபிக்கிறோமோ அந்த ஆவி என்ன செய்யும், அவங்கள விட்டுடும். அடுத்து யாரை பண்ணும், நமக்கு நேராக வரும். அப்போ நாம் எப்படி இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும், எச்சரிக்கணும். எனக்கு ஜெபத்தை பற்றி எல்லாம் ரொம்ப அசால்ட்டாக இருக்கிறாங்க, ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கிறாங்க. எப்படி விழுன்னு தெரியாது. ஏன்னா பைபிள் சொல்லுது, அந்த சோத மக்கள் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு செய்கிறது கம்மியாக இருக்கும், உனக்கு செய்கிறது அவ்வளோதான்றார். அப்போது நம்ம தடுக்க போகிறவங்க தான் பாதிப்பு என்னவா இருக்குது, தடுக்க போகிறவங்க தான் பாதிப்பு என்னவா இருக்குது, அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம எப்படி இருக்கணும், தடுக்கப்படுறவனை விட தாக்கப்படுறவனை விட தடுக்கப்படுறவன் அதிக ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கி அப்படியெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கிறாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியல, எப்படின்னு அதுக்கு பதில் சொல்ல எனக்கு தெரியல. விளக்கமாக பேசுறதுக்கு நேரம் இல்லை, நம்ம ஜெபிக்கிற நேரம் நான் சொல்ல வரேன். அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், என்ன புரிஞ்சுக்கணும், நான் தடுக்க போகிறேன், ஒரு ஆளுக்கு ஜெபிக்கிறேன்னா நான் எந்த அளவுக்கு எச்சரிக்கணும் அந்த அளவுக்கு என்ன இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். நான் ஒரு ஆளுக்கு சொல்ல போகிறேன்னா நான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், நான் கவனமாக இருக்கணும், என்ன குறித்து நினைவாக இருக்கணும். அவனை தூக்கி இருக்கிறது அடுத்த கட்டம். முதல்ல நான் விடாமல் என்ன செஞ்சிடணும், நான் கவனமாக இருக்கணும். பிள்ளைகளை பாதுகாக்கிறத ஒரு பகுதி, நான் கவனமாக இருக்கணும், நான் கவனமாக இருக்கணும். இன்னைக்கெல்லாம் அதை தான் பேசிட்டு வந்தேன், கொஞ்ச நேரம் ஒரு 1 hour அங்கே தான் பேசிட்டு வந்தேன். பிள்ளைகளுடைய லைஃப் எதை வச்சிருக்குன்னா பெற்றோரை வச்சு தான் இருக்குது. பிள்ளைகள் லைஃப் எங்கே வச்சிருக்கு, பெற்றோரை வச்சு தான் இருக்குது. மனோவ மனைவிக்கு சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, சிம்சோனை தான் அப்படி இருக்கணும், நசரை விரதமாக இருக்கணும் இல்லையா. யார், சிம்சோனுக்கு நசரை விரதமாக இருக்கணுன்றார். ஆனால் அதுக்கு முன்னாடி யார் விரதம் இருக்கணும் தெரியுமா, மனோவ மனைவி விரதம் இருக்கணும். என்ன இருக்கணும், நீ அவனுக்கு எச்சரிக்கைன்னே சொல்லலை. சிம்சோனை அவன் பேர் தவன் கத்தி படாதபடிக்கு எச்சரிக்கைன்னு அவனை சொல்லலை. அவன் தலைமையில் என்ன செய்யக்கூடாது, சவரன் கத்தி படக்கூடாது. அவன் தேவனுக்கு நசரனா இருப்பான், முடிச்சுட்டாரு. ஆனால் மனோவ மனைவிக்கு 5வது வசனம் சொல்கிறாரு, நீ திராட்சை ரசமும் மதுபானமும் குடிக்காதபடிக்கு, தீட்டானது ஒன்று குடிக்காது வேணா பாரு, எச்சரிக்கையாக இருந்தார். எச்சரிக்கை யாருக்கு, பிள்ளைகளை வளர்க்குறேன்னா தாய் தகவன் எச்சரிக்கையாக இருக்கணும்.
தாய் தப்பனவா இருக்கணும், எச்சரிக்கை இருக்கணும். நீ எச்சரிக்கை இல்லாம பிள்ளைகள் என்ன செய்யவே முடியாது, விரதத்தை நிறுத்த பண்ணவே முடியாது. அதான் சொல்றாரு. விளக்கமா பேச நேரம் இல்லை, செய்தியில் போடுவோம், கேட்டுக்கோங்க. நான் சொல்ல வரேன், என்ன சொல்ல வரேன். அப்ப அந்த சோதோமின் ஆவியா லோத் என்ன செய்ய போறாரு, தடுக்கிறார், அப்படி குறுக்க நிற்கிறாரு. அவன் சொல்றான், அவளுக்கு செய்கிறதை விட உனக்கு செய்வது அதிகம். அப்படின்னா இப்ப ஆவி யாருக்கு விரோதம் போராடும்? இப்ப நாம ஜெபிக்கிறோம். இப்ப ஏன் நம்ம முதல்ல அபிஷேகத்தை நிரம்புறோம்? ஏன் முதல்ல நம்ம சோதோமின் ஆவியை மேற்கொள்ள அபிஷேகத்தை நிரம்புறோம்? அப்போதான் என்ன செய்ய முடியும், அந்த ஆவியை டார்கெட் பண்ணி நம்ம ஜெயிக்க முடியும். இல்லைன்னா ஈஸியாக தூக்கி போட்டு மிதிச்சுட்டு போயிடும். இன்னைக்கு ஆவியை கட்டுறோம், இயேசுவின் நாமத்தை கட்டுறேன், ஒன்றும் நடக்காது, ஒன்றும் என்ன செய்யாது, நடக்காது. எல்லா ஆவியும் ஒரே அபிஷேகத்தை என்ன செய்ய முடியாது, எல்லா ஆவியும் ஒரே அபிஷேகத்தை வச்சு என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. அதனால தான் ஒவ்வொரு ஆவிகளை கட்டு ஜெபிக்கும் போது என்ன செய்கிறோம், நம்ம அபிஷேகத்தை எதுக்கு நிரம்புறோம், அந்த ஆவியை மேற்கொள்றதுக்கு எனக்கு என்ன வேணும், இந்த அபிஷேகம் வேணும். இந்த அபிஷேகத்தை பெறாத நீ ஜெபிச்சேன்னா ஈஸியாக ஊதிட்டு போயிடும், அவ்வளோதான். இந்த அபிஷேகம் இல்லாமல் நீ ஜெபிச்சேன்னா என்ன பண்ணிடும், அப்படி ஒரே ஒரு தட்டு அப்படி தட்டிட்டு அப்படி கதவுல காலை வச்சு மிதிச்சுட்டு போயிட்டே இருந்துடும், ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ கவனமாக ஜெபிக்கணும், நம்ம ஜெபிக்கும்படி இருக்கணும். அப்போ எதுக்கு ஜெபிக்கிறோம்? இப்போ பாவத்தை தடுக்கிறவங்களுக்கு விரோதமாக போராடுற இந்த சோதோமின் ஆவியை கர்த்தர் என்ன செய்யணும், அழிச்சு நிர்மூலமாக்கணும். கையை வானத்தை உயர்த்தலாமா, கையை வானத்தை உயர்த்தலாமா, அப்படி கையை வானத்தை உயர்த்தி ஜெபிக்கலாமா, 2 கையை வானத்தை உயர்த்தி ஜெபிக்கலாமா. மோசே கையை உயர்த்தினாரு, அமலேக்கன் சங்கரிக்கப்பட்டான். நம்ம கையை உயர்த்தும் போது பவுல் சொல்ற தீமோத்தேயுக்கு, பரிசுத்தமான கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி, இந்த பரிசுத்தமான கைகளை உயர்த்துகிறோம் ஆண்டவர், பரிசுத்தமான கரத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவர், பரிசுத்தமான கரத்தை உயர்த்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவர். பாவத்தை தடுக்கிறவங்களுக்கு விரோதமா, குறிப்பாக எங்க சபைக்கு விரோதமா, எங்க சபை மக்களுக்கு விரோதமா பாவத்தில் விளை வைக்க வேண்டும் என்று பாவத்தை தடுக்கிற எங்களையே பாவத்தில் சிக்க வைக்க, பாவத்தில் மாட்ட வைக்க, பாவத்தில் விளை வைக்க எங்களை மையப்படுத்தி, இந்த சபையை மையப்படுத்தி, கிளை சபையை மையப்படுத்தி போராடுகிற இந்த சோதோமின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படணும் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படணும் ஆண்டவர். எல்லா ஜெபம் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர். ரபா ஷாகானா ரகமா நகதோடா நீ மாகமா நதாடா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர். பாவத்தை தடுக்கிற, பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிற, பாவத்தை முட்டுக்கட்ட போடுகிற எங்களுக்கு விரோதமா, எங்க சபைக்கு விரோதமா, எங்க கிளை சபைக்கு விரோதமா, சின்ன பிள்ளைகளுக்கு விரோதமா, வாலிப பிள்ளைகளுக்கு விரோதமா, ஆண்களுக்கு விரோதமா, பெண்களுக்கு விரோதமா, தகப்பன் தாய்மாருக்கு விரோதமா அவங்கள பாவம் செய்ய நினைக்க தூண்டுகிற அப்படிப்பட்ட சோதோமின் ஆவிகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை முறியடிக்கப்பட்டு போகணும், இயேசுவின் நாமத்தை முறியடிக்கப்பட்டு போகணும், இயேசுவின் நாமத்தை முறியடிக்கப்பட்டு போகணும். கர்த்தருடைய வல்லமை இன்னைக்கு அந்த சோதோமின் ஆவியை சந்திக்கட்டும் ஆண்டவர், இந்த சோதோமின் ஆவியை சந்திக்கட்டும் ஆண்டவர், இந்த சோதோமின் ஆவியை சந்திக்கட்டும் ஆண்டவர், இந்த சோதோமின் வல்லமையை சந்திக்கட்டும் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் ராகா ஷேமா நாரா ரபா துடி ஆந்தரா நீமான ரமண கதடா ரபதுடி மால ரமண ஷபதடா ரைபால ரபதுடி ஆந்தரா நீமா கதடோ ராகோ சே ராமதுடா ரபதுடிமா நீமான ரமண கதடா ராக தடியா நீமான அலரமா ரபா ஷபதுடா நீமாலோ ரபாதடா ரபாதடா நீமா கதடா ராகமனா நீமா கதடா ராகமா ரபாபா ரபாபா எதுத்து நிக்கிறோம், எதுத்து நிக்கிறோம், எதுத்து நிக்கிறோம். இந்த சோதோமின் ஆவியை எதுத்து நிக்கிறோம். பொல்லாத சோதோமின் ஆவியை இன்னைக்கு முறி அடிக்கப்படணும், இன்னைக்கு முறி அடிக்கப்படணும். எங்களை மையப்படுத்தி, எங்க சபையை மையப்படுத்தி, எங்க பிள்ளைகளை மையப்படுத்தி, எங்க குடும்பத்தை மையப்படுத்தி நீமான ரமண கதோ ரகோசோ ரபோதா நீ மகதடா நீ மகதடா நீ மகதடா ரகா ரகமனா தடா நீ பாஷா யுத்த ஜெபம் பண்ணு, யுத்த ஜெபம் பண்ணு, யுத்த ஜெபம் பண்ணு. ரைகோசோ ரபா ரகமனா நீ மாக்கா ராகமா யுத்த ஜெபத்தை பண்ணு, யுத்த ஜெபத்தை பண்ணு. அந்த ஆவி போராடுது, அந்த ஆவி போராடுது. ராகோ ரபாபா ரபாகதா நீ மகதடா நீ மகமனா நீ மகதடா ராகமா ராகஷகா ராகமனாதா ராகமனா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஒருமனப்படுகிறோம், ஒருமனப்படுகிறோம். சிந்தையை கையை வைக்கிற பொல்லாத ஆவி, சிந்தையை திசை திரும்ப பொல்லாத ஆவி அழிக்கப்படட்டும், அழிக்கப்படட்டும், அழிக்கப்படட்டும். இன்னைக்கு முறிக்கப்படும், இன்னைக்கு முறி அடிக்கிறோம், இன்னைக்கு முறி அடிக்கிறோம், முறி அடிக்கிறோம், முறி அடிக்கிறோம். ரீபாலரா சபையை மையப்படுத்தி, சபை மக்களை மையப்படுத்தி, குறிப்பா வாலிப பிள்ளைகளை மையப்படுத்தி, ஆண்களை மையப்படுத்தி, பெண்களை மையப்படுத்தி, ரீபால ரமண சதனா ரீபா கபதுடா பாவத்தை விளைவிக்க தீவிரம் காட்டுகிற, பாவத்தை தடுக்கிறவன பாவத்தை விளைவிக்க தீவிரம் காட்டுகிற இந்த சோதோமின் ஆவிக்கு விரோதமா எதிர்த்து நிற்கிறோம் ஆண்டவர், எதிர்த்து நிற்கிறோம் ஆண்டவர். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான்னு சொன்னீங்களே. இந்த சோதோமின்
சபையை அழிச்சு போடுங்கப்பா. இந்த சோதமின் வல்லமையை முறியடிச்சு போடுங்கப்பா. எல்லா வல்லமைகள் இன்னைக்கு முறிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில், முறியடிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். இந்த வல்லமையை கத்த நீர்மலமாக்கி போட்டுருங்க, நீர்மலமாக்கி போட்டுருங்க, நீர்மலமாக்கி போட்டுருங்க. கர்த்தர் அப்படி கிருபை செய்வதற்காக நன்றி சொல்லு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அவனுடைய அஞ்சாவது கிரியை, இந்த சோதமுடைய அஞ்சாவது கிரியை, சோதம் அஞ்சாவது கிரியை. லோத்து வந்து வெளியே சொல்லுவா, அவன் எல்லாரும் நாலா திசையிலிருந்து வாலிபர் முதல் கிழவர் வரைக்கும் அந்த வீட்டை நெருக்கமா சொல்லுவா, சகோதரரே இந்த அக்கிரமம் வேண்டான்னு சொல்லுவா. என்ன வேண்டாம்? இந்த அக்கிரமம் சொல்லுவார். அக்கிரமம்னா என்ன? கிரமத்துக்கு மாறாக செயல்படுறது, ஒழுங்குக்கு மாறாக ஒழுங்கீனமா செயல்படுறது. அதான் சோதமின் ஆவி. ஒழுங்கீனம் என்னது? ஒழுங்கீனம். எதெல்லாம் எங்கெல்லாம் ஒழுங்கீனத்தை பார்க்குறோம், எங்கெல்லாம் ஒழுங்கீனங்களை பார்க்குறோம், எங்கெல்லாம் கிரமத்துக்கு மாறா பார்க்குறோம், கிரமத்துக்கு மாறாக அது எந்த காரியம் இருந்தாலும் சரி, எதுக்கு பின்னாலும் அந்த கிரமத்துக்கு மாறா என பவுல் கொரிந்தியருக்கு சொல்லுவார், சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்ய கடவுது அப்படின்னுவார். கிரமமாக செய்யறது. கர்த்தருடைய ஆவி என்ன ஆவி? கிரமமாக செய்யும். ஆனால் சோதமை ஆவி என்ன செய்யும்? அக்கிரமம். அந்த முன்னாடி போட்டால் முடிஞ்சிச்சு. அக்கிரமம் அப்படின்னு என்ன? கிரமத்துக்கு மாறா. எது ஒழுங்கு, எது நியமனம், அதுக்கு மாறாக செயல்படுகிறது எதுன்னா சோதமின் ஆவி. அப்போ சோதமை என்ன செய்யும்? ஒழுங்குக்கு மாறா செயல்படும். இதெல்லாம் ஒழுங்கு. நான் விளக்கமாக பேச, நீங்கள் சின்ன வயசில் இருக்கிறீங்க, நான் பேசுறதுக்கு எனக்கு அது கொஞ்சம் தயக்கமாக இருக்குது, அதனால் நான் அதை பேச தவிர்க்கிறேன். நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. கிரமத்துக்கு மாறா சோதமையில் புரிஞ்சுக்கும். கிரமத்துக்கு மாறாக, கிரமத்துக்கு வந்திருக்கிறது யாரு? 2 ஆண்கள் வந்திருக்கிறாங்க இல்லையா? வந்திருக்கிறது யாரு? 2 ஆண்கள் வந்திருக்கிறாங்க. ஆனால் யாருக்கு விரோதமாக எழும்பி வருது? அதான் ஒழுங்கீனம். அது என்னது? ஒழுங்கீனம். அது மட்டும் இல்லை, எங்கெல்லாம் ஒழுங்கு இருக்குது, ஒழுங்கீனம் இருக்குது. சபைக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது, சபைக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது, குடும்பத்துக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது, சமுதாயத்துக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது. இந்த ஒழுங்குக்கு மாறா செயல்படுகிறது எதுன்னா சோதமின் ஆவி. எங்கெல்லாம் ஒழுங்கீனம் இருக்குதோ, நான் சொல்கிறேன், ரோட்டில் எச்சு துப்புறதை முதற்கொண்டு நான் சொல்கிறேன். ரோட்டில் எச்சு, நடு ரோட்டில் எச்சு துப்புவாங்க. இது ஒரு ஒழுங்கினம், பார்க்க ஒரு அநாகரிகமாக இருக்கும். அது ஒழுங்கு இருக்காது. எச்சு துப்புன்னு ஒரு இடம் இருக்குது இல்லையா? குப்பை கண்ட இடத்துல போடுறது, குப்பை கண்ட இடத்துல போடுவோம் இல்லையா? இப்போ பஸ்ஸில் போகிறோம், சாப்பிட்டு சாக்கெட்டு போய்ட்டு எங்கே போடுவோம்? சாப்பிட பஸ்ஸில் போகிறீங்க இல்லையா? சாக்லேட்டு சாப்பிட்றீங்க, சாப்பிட்டு சாக்லேட்டு கவர் எங்கே போடுவீங்க? பஸ் உள்ள போடுவீங்க இல்லையா? அது ஒழுங்கினும். அது எங்கே போடணும்? ஒன்று ஜன்னலை திறந்து வெளியில் போடணும் இல்லையா? உங்கள் பாக்கெட்டில் போடுங்க. நான் பாக்கெட்டில் போட்டுன்னு வருவேன், எல்லாத்தையும் பாக்கெட்டில் போடுவேன். ஒன்று கூட என்ன செய்யும்? ஒன்று போட்டால் வெளியில் போடுவேன். என்ன செய்ய மாட்டேன்? ஏன்னா அது ஒரு ஒழுங்கினம். சாப்பிட்ற பொருள் எங்கே போடுறது? அங்கே போடுறது. அது ஒரு ஒழுங்கினம். எங்கே சொல்கிறேன்? எங்கெல்லாம் ஒரு என்ன அப்படி அந்த இந்த இந்த ஒரு பார்வை வந்தாலே அது ஒழுங்கினம். இந்த ஒழுங்கினுக்கு பின்னாலெல்லாம் இருக்குது எதுன்னா சோதமின் ஆவி. எந்த ஆவி இது? சோதமின் ஆவி. நெடு முழங்கால் ஜெபிக்கலாமா? நெடு முழங்கால் படி ஜெபிக்கலாமா? எந்த ஆவிக்கு விரோதமா? என்ன காரியத்துக்கு விரோதமாக ஜெபிக்க போகிறோம்? போ. இந்த அஞ்சாவது கிரியை என்ன? அக்கிரமம். என்னது? அக்கிரமம். கிரமத்துக்கு மாறா ஒழுங்கீனமா செயல்படுகிற, ஒழுங்கீனமா செயல்பட வைக்கிற இந்த வல்லமைகள், இந்த சோதமின் ஆவிகள் இன்னைக்கு சபையில் அழிக்கப்படணும். சபையை ஒழுங்கீனப்படுத்துற, சபையை ஒழுங்கீனப்படுத்த நினைக்கிற இந்த சோதமின் ஆவிகள் இன்னைக்கு முறியடிக்கப்படும்படி எல்லாம் ஜெபிக்கலாமா? எல்லாம் ஜெபிக்கலாமா? எல்லாம் ஜெபிக்கலாமா? எல்லாம் ஜெபம் பண்ணுமா? இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, ஒழுங்கீனமா செயல்பட வைக்கிற, அக்கிரமா செய்ய வைக்கிற, கிரமத்துக்கு மாறாக செயல்பட வைக்கிற எல்லா சோதமின் ஆவிகள், எல்லா சோதமின் வல்லமைகள் இன்னைக்கு முறியடிக்கப்பட்டுட்டப்பா. இன்னைக்கு முறியடிக்கப்பட்டுட்டயா ஆண்டவரே. எங்களை கிரமமா செயல்பட முடியாம, கிரமமா பேச முடியாம, கிரமமா நடக்க முடியாம, கிரமமா செயல்பட முடியாம ஆண்டவரே ஒழுங்கினமா வைக்கிற ஒழுங்கினத்தை எங்களுக்குள்ள கொண்டு வந்து குடும்பத்திலும், தனிப்பட்ட வாழ்க்கையிலும், சபையிலும், சமுதாயத்திலும் ஒழுங்கினமாக செயல்பட வைக்கிற, ஒழுங்கினமா பேச வைக்கிற, ஒழுங்கினமா பார்க்க வைக்கிற, ஒழுங்கினமா உடுத்த வைக்கிற, எல்லா இடங்களிலும் ஒழுங்கினத்துக்கு காரணமா இருக்கிற, அக்கிரமத்துக்கு காரணமா இருக்கிற இந்த சோதோமின் ஆவிகள், இந்த சோதோமின் ஆவிகள் ரீமான ரபல சபலரா ரீக்க மௌதுடி ஆந்திரா மற்றவங்க முக சுளிக்கிற அளவுக்கு எங்களை செயல்பட வைக்கிற இந்த சோதோமின் ஆவிகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. இந்த சோதோமின் வல்லமைகள் முறியடிக்கப்படுவதாக. இந்த சோதோமின் கிரிகள் நிர்மலமாய் போவதாக. இயேசுவின் நாமத்தை ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம், ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். சபையை ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம், சபையை ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம், சபையை ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். நீமா நரமன சபதுடி மாக்கரபோ ரக்க ஷேமா நதுடி ஆந்திரா ரிபா நரமன கபதுடரா நீமா கபதுடா கப ரிபா ஷேமா நதுடி ஆந்திரா. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே எங்களை ஒழுங்கினமா செயல்பட வைக்கிற, ஒழுங்க கிரமமா செயல்படுவனே எங்களை ஒழுங்கினமா பேச
வச்சு, ஒழுங்கினமா பார்க்க வச்சு, ஒழுங்கினமா உடுத்த வச்சு, ஒழுங்கினமாக செயல்பட வைக்கிற அந்த ஒழுங்க கிரமமா செயல்பட முடியாம எங்களை ஒழுங்கினத்துல விழ வைக்கிற இந்த சோதோமின் ஆவிகள், இந்த சோதோமின் வல்லமைகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை முறியடிக்கப்படணும். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை முறியடிக்கப்படணும். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை முறியடிக்கப்படணும். இந்த ஒழுங்கினமா செயல்பட வைக்கிற இந்த ஆவிகள் முறியடிக்கப்படணும். இந்த ஆவிகள் முறியடிக்கப்படணும். ரீபால் அரமன சபதடா ரெக்க ஓதுடி ஆந்தரோ ரபோ தடா ரபா ஷேகானா ரீபா காமானா தடா ர நீமா காமானா தோடா ரபா கா தடா இயேசுவின் நாமத்தினா, இயேசுவின் நாமத்தினா, இயேசுவின் நாமத்தினா இந்த ஆவியை கட்ட நிர்மூலமாக்கி போடுங்கப்பா. இனி எங்க சபையில ஒழுங்கினம் இருக்கவே கூடாது. எங்க கிளை சபையில ஒழுங்கினம் இருக்கவே கூடாது. குடும்ப வாழ்க்கையில ஒழுங்கினம் வரக்கூடாது. தனிப்பட்ட வாழ்க்கையில ஒழுங்கினம் வரக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒழுங்கினம் வரக்கூடாது. சபை சம்பந்தமான காரியத்தில் ஒழுங்கினம் வரக்கூடாது. நாங்க எந்த இடத்திலும் ஒழுங்கினமா நடக்கவே கூடாது. ஒழுங்கினமா இருக்கவே கூடாது. இந்த சோதோமின் ஆவிக்கு வழிபடவே கூடாது. இந்த சோதோமின் ஆவிக்கு இடம் கொடுக்கவே கூடாது. இந்த சோதோமின் ஆவியை ஒருமனப்பட்டு இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். இந்த ஒழுங்கினப்படுத்துகிற எல்லா வல்லமைகளையும் கர்த்தர் அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்கப்பா. அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்கப்பா. அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்கப்பா. இனி ஒழுங்கினமான பேசவே மாட்டையா, பேசவே மாட்டையா, சிந்திக்கவே மாட்டையா, பார்க்கவே மாட்டையா, செயல்படவே மாட்டையா. சகலமா ஒழுங்கும் கிரமமா நாங்க செயல்படுவோம். ஆண்டவரே, எங்களை நம்பி இந்த சோதோமின் ஆவி அழிக்க எங்களுக்கு கிருபையை கொடுத்து இந்த ஒழுங்கினப்படுத்துகிற இந்த சோதோமின் வல்லமைகளை எல்லாம் இந்த வேலைக்கத்தை முறியடிச்சு போடுங்க இயேசுவின் நாமத்தில். முறியடிச்சு போடுங்க இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே, எங்க சபையில ஒழுங்கினம் இருக்கவே கூடாது. ஆண்டவர், இந்த சோதோமின் ஆவி எனக்கு வேறு அறுக்கப்படும். ஆண்டவர், எங்க கிளை சபையில ஒழுங்கினம் இருக்கவே கூடாது. ஆண்டவர், எங்க குடும்பத்துல ஒழுங்கினங்கள் இருக்கவே கூடாது. ஆண்டவர், எங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஒழுங்கினம் இருக்கவே கூடாதையா. ஒழுங்கினம் காணப்படவே கூடாதையா. இந்த சோதோமின் ஆவி எனக்கு வேறு அறுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். வேறறுத்து போடுவீராக இயேசுவின் நாமத்தினால். கர்த்தர் கிருபை செய்வதற்காக நன்றி சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. மகிமையடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே. மகிமையடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே. உந்தன் திருநாமம் வாழ்க, உலகெங்கும் அரசு வருக. உந்தன் திருநாமம் வாழ்க, உலகெங்கும் அரசு வருக வருக. மகிமையடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே. மகிமையடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே. பாவமெல்லாம் போக்கிட இயேசுவின் நாம. ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம். ஓ பாவமே இயேசுவின் நாமத்தில் ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம். சோதோமின் ஆவியே, சோதோமின் பாவத்தை போக்க ஒரு அபிஷேகம். சோதோமின் பாவத்தை ஜெயிக்க ஒரு அபிஷேகம். சோதோமின் பாவத்தை ஜெயிக்க ஒரு அபிஷேகம். சோதோமின் பாவத்தை ஜெயிக்க ஒரு அபிஷேகம். எங்க மேல, எங்க மேல, எங்க மேல இந்த அபிஷேகம் குறைய கூடாது. இந்த அபிஷேகம் குறைய கூடாது. இந்த அபிஷேகம் குறைய கூடாது. ஆண்டவர், இந்த அபிஷேகம் குறைய கூடாது. ஆவியில் நிரம்பி, ஆவியில் நிரம்பி, ஆவியில் நிரம்பி இந்த சோதோமின் ஆவியை மேற்கொண்ட அபிஷேகத்தை நிரம்பி ரக்க ஷேமா நத்தோடு யந்திரம். ஒரு அபிஷேகம் நிரப்பட்டும், ஒரு அபிஷேகம் நிரப்பட்டும், ஒரு அபிஷேகம் நிரப்பட்டும், ஒரு அபிஷேகம் நிரப்பட்டும், ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம். ஒரு சோதோமின் ஆவியை மேற்கொள்ற ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேக வல்லமை, ஒரு அபிஷேக வல்லமை, ஒரு அபிஷேக வல்லமை, ஒரு அபிஷேக வல்லமை. நிரப்பட்டப்பா, என்னை நிரப்பட்டப்பா, என்னை நிரப்பட்ட சாமி, நிரப்பட்ட ஆண்டவர், நிரப்பட்ட இந்த சோதோமினுடைய ஆறாவது கிரியை, ஆறாவது கிரியை. இது யார் கூட சேரும்னா அந்த சோதம், அந்த பாவம் செய்கிறவங்களோட தான் சேரும். இந்த சோதோமின் ஆவி என்ன செய்யும்னா ஒரு தனிப்பட்ட குரூப் அவங்களோட மட்டும்தான் சேரும், வேற யார் கூட சேராது. இப்போ அந்த சோதோமில் இருக்கிற வாலிபர் முதல் கிழவர் வரைக்கும் இவங்க எல்லாருமே யாரு? அந்த பாவம் செய்கிறவங்க. இப்போ அந்த இடத்துல யார் இருக்கிறான்? லோத் இருக்கிறான். அந்த ஊரில் ரொம்ப ரொம்ப வருஷமாக லோத் என்ன செய்கிறார்? இருக்கிறார். 13ஆம் அதிகாரத்தில் போனவர் 19ஆம் அதிகாரம் என்ன செய்கிறார்? அங்கே தான் இருக்கிறார். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே என்ன செய்கிறார்? அங்கே இருக்கிறார். 10 வருஷத்துக்கு மேலே இருந்தாலும் அந்த சோதோமின் மக்கள் யார் கூட வந்து சேரவே இல்லை, இந்த லோத்தோட சேரவே இல்லை. இன்னைக்கு சபையில் ஒரு குறிப்பிட்ட சாராரோட மட்டும் நம்ம சேருவோம், குறிப்பிட்ட சாராரோட மட்டும் நாங்கள் சேருவோம். வேறு யார் கூட என்ன செய்ய மாட்டோம்? நாங்கள் பேச மாட்டோம், நாங்கள் செய்ய மாட்டோம், நாங்கள் இருக்க மாட்டோம். அப்படி எல்லாரோட சரிசம் என்ன செய்ய மாட்டோம்? பழக மாட்டோம். சரிசம் என்ன செய்ய மாட்டோம்? கலக்க மாட்டோம். சக உறவு என்ன செய்யுது? ஒரு சகஜமான உறவு எங்களுக்கு இருக்காதுன்னா இது சோதோமின் ஆவி. இது என்ன ஆவி? சோதோமின் ஆவி. அது என்ன செய்யும்? எல்லாரோட சகஜமாக பழக விடாது.
சகஜம் என்ன செய்யாது, பழக விடாது. அவன் யார் கூட தான் சேர்ந்தாங்க? சோதோம் மக்கள் அவங்க மட்டும்தான் சேர்ந்தாங்க இல்லையா? அவங்க மட்டும்தான். இப்போ அவங்க மட்டும் ஒரு குரூப்பாக இருக்கிறாங்கன்னா இது சோதோம். நம்ம என்ன செய்யணும்? எல்லாரோட என்ன இருக்கணும்? சபை இருக்குன்னா சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க. மரியாதை குறைவாக நான் சொல்லலை, அந்த சகஜமாக பழகிறது, சகஜமாக பேசுறது, சகஜமாக நடந்து கொள்வது, உறவுகள், ஒரு சகஜமான உறவுகள் என்ன செய்யணும்? ஒரு இணக்கமான உறவு, ஒரு நெருக்கமான உறவு. நம்ம எல்லாரோடு என்ன செய்யணும்? சமமாக பழகணும், சமமாக பேசணும், சமமாக நிற்கணும், சமமாக இருக்கணும். அதுதான் தேவனுடைய ஆவி. இந்த சோதோம் என்ன செய்யாதுன்னா அப்படி சகஜமாக பழக விடாது, சகஜமாக செய்யாது, பழக விடாது. அப்போ ஒரு குறிப்பிட்ட சாரரோட மாத்திரம் அப்படி குரூப்பா சேர வைக்கிறதுனா அதுக்கு பின்னால் இருக்கிறது என்னது? சோதோமின் ஆவி. இப்படிப்பட்ட சோதோமின் ஆவி என்ன செய்யணும்? அழிக்கப்படணும். அந்த பாவம் செய்யறவங்க பார்த்தீங்கன்னா அந்த பாவம் செய்யறவங்க கூட தான் என்ன செய்வாங்க? ஐக்கியமா இருப்பாங்க. அவங்க யாரும் கூட ஒட்ட மாட்டாங்க. பரிசுத்தமாக உள்ளவங்களோட என்ன செய்ய மாட்டாங்க? ஒட்ட மாட்டாங்க. ரெண்டாவது, பாவத்தை எதிர்க்கிறவங்களோட என்ன செய்ய மாட்டாங்க? ஒட்ட மாட்டாங்க. அப்படியே என்ன செய்வாங்க? அப்படி தள்ளி நிற்குவாங்க. அப்படி தள்ளி நிற்கிறாங்கனால என்ன அர்த்தம்? அவங்க இடம் கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான். என்ன செய்யறவங்கள அவங்களுக்கு ஏதோ ஒரு என்ன வந்துருச்சு, அப்படி தள்ளி நிற்கிறாங்க, அப்படி கொஞ்சம் என்ன பண்ணுறாங்க? டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுறாங்க. அப்படின்னாலே கொஞ்சம் யோசிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஆள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க? எங்கேயோ ட்ராக் மாதிரி என்ன செய்கிறாங்க? ஆரம்பிச்சுட்டாங்க. எங்கேயோ ஒரு பாவம் என்ன இருந்துச்சு? பாவத்துக்கு இடம் கொடுக்க ஆரம்பிச்சு. அது என்ன பாவம்? சோதோமின் பாவத்துக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க? இடம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்கிறத என்ன பண்ணிடணும்? நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாரோட சகஜமாக என்னால் பழக முடியலன்னா மற்றவன் கண்டுபிடிக்க தேவையில்லை, நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். என்னது? இவங்களோட என்னால் என்ன செய்ய முடியல? சகஜமாக பேச முடியலையே, இவனோட சகஜமாக பழக முடியலையே. அவன் கிட்ட பண்ண என்ன செய்யுது? நம்ம ஆவி டிஸ்டர்ப் ஆகுது, நம்ம விலகி நிற்கிறோமே, அப்படி தனியாக போய் நிற்கிறோமே, நம்ம தனிச்சு நிற்கிறோமே அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கணும்? நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? இந்த ஆவிக்கு நாம் என்ன பண்ணிடக்கூடாது? இடம் கொடுத்துடக்கூடாது. நம்ம இடம் கொடுக்காம சத்ரு உள்ள வராது. அதை இனங்கண்டு அப்படி எதிர்த்து கண்டுபிடிச்சே ஓடி போயிடும். இந்த சோதோமின் ஆவின் கண்டுபிடிச்ச என்ன செஞ்சிடும்? அதை நம்மளை விட்டு விலக ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன? எதுக்கு ஜெபிக்கிறோம்? சபைக்குள்ள குழுவ எல்லாரோட சகஜமான உறவு இல்லாதபடிக்கு தனித்தனியாக அந்த பாவம் அந்த குழுவா பிரிஞ்சு செயல்பட வைக்கிற அந்த சோதோமின் ஆவிகள் இன்னைக்கு என்ன செய்யணும்? அழிக்கப்படுனப்பான்னு சொல்லி பக்கத்தை கையை பிடிங்க, பக்கத்தை கைப்பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இந்த சோதோமின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தை முறியடிக்கப்படணும். இந்த சோதோமின் வல்லமைகள் முறியடிக்கப்படணும். இந்த சோதோமின் ஆவியை கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுங்க இயேசுவின் நாமத்தால். எல்லாரோடு கூட ஒரு சகஜமான உறவு வைக்க முடியாதபடி, சகஜமான உறவுல நிலைச்சிக்க முடியாதபடி, சகஜமான உறவில் ஆண்டவரை செயல்பட முடியாதபடி இந்த சோதோமின் ஆவிகள் இனி என்ன கொடுக்கவே கூடாது ஆண்டவரே, இடம் கொடுக்கவே கூடாது ஆண்டவரே. யாரா இருந்தாலும் நாங்கள் சகஜமா பேசணும், சகஜமா பழகணும், சகஜமா இருக்கணும். ஒரு இணக்கமான உறவு, ஒரு இணக்கமான காரியம் எங்களுக்குள்ள இருக்கணுமே ஒழிய நாங்கள் ஒரு நாள் வேறுபடுத்தி கருத்து வேறுபடுத்தி அந்த அவன் அடுத்தவன் இவன் இவங்க அவன் அவங்க அப்படின்ற ஒரு குரூப்பா அப்படின்ற தனித்தனியா அந்த சாதி வித்தியாசங்கள், மொழி வித்தியாசங்கள், இன வித்தியாசங்கள், வசதி வித்தியாசங்கள், பலவிதமான வித்தியாசங்களை பார்த்து செயல்பட வைக்கிற இந்த சோதோமின் ஆவிகள், இந்த சோதோமின் வல்லமைகள் இன்னைக்கு சபையில முறியடிக்கப்பட்டுட்டப்பா. இன்னைக்கு சபையில முறியடிக்கப்பட்டுட்டையா. இனி இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இனி இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, ஒரு நாள் ஆண்டவரே நாங்க பாவ செய்களோட கலக்கவே கூடாது. பரிசுத்தமோட கலக்கணுமே ஒழிய, பரிசுத்தோட இருக்கணுமே ஒழிய, சபையோடு நல்ல ஐக்கியம் இருக்கணுமே ஒழிய, சபை மக்களோடு நல்ல ஐக்கியம் இருக்கணுமே ஒழிய, ஒரு தனிப்பட்ட இடத்து ஆண்டவரே ஒரு பாவம் செய்கிற மக்களோடு, ஒரு பாவம் செய்கிறவங்களோடு, ஒரு பாவத்துக்கு துணை போகளோடு, பாவத்தை தூண்டுகளோடு கூட நாங்கள் ஐக்கியப்படவே கூடாது. நாங்கள் ஐக்கியப்படவே கூடாது. குறிப்பா குழுவை நாங்கள் செயல்படவே கூடாது. தனித்து செயல்படவே கூடாது. தன்னிச்சையா செயல்படவே கூடாது. தேவ சபையோடு, தேவ ஜனங்களோடு, ஊழியர்களோடு, சபை மக்களோடு, விசுவாசிகளோடு இணைந்து நாங்கள் ஒரு இணக்கமான உறவில் செயல்படக்கூடியவங்களா எங்களை கர்த்தர் மாற்றுங்கப்பா, எங்களை மாற்றுங்கப்பா. சபையோடு இணக்கமான உறவை வச்சிக்க முடியாதபடி, சபையோடு இணக்கமான உறவை நினைச்சிக்க முடியாதபடி எங்களை தனிச்சு விட வைக்கிற, எங்களை தனியை பிரிக்க நினைக்கிற இந்த சோதோமின் ஆவிகள், இந்த சோதோமின் வல்லமைகள், இந்த சோதோமின் காரியங்கள் இயேசுவின் நாமத்தால் முறியடிக்கப்படும் ஆண்டவர், முறியடிக்கப்படும் ஆண்டவர். இந்த சோதோமின் வல்லமை முறியடிக்கப்படும் ஆண்டவர். இந்த சோதோமின் ஆவிகள் அழிக்கப்படும் ஆண்டவர். எங்களை தனியை பிரிக்க நினைக்கிற, எங்களை தனியை கொண்டு போக நினைக்கிற, எங்களை தனியை விளக்க நினைக்கிற, ஒரு இரக்கமான உறவை பிரிக்கிற, சுமூகமான உறவை பிரிக்கிற, சுமூகமான செயலை பிரிக்கிற இந்த சோதோமின் வல்லமைகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்பட்டு போகணும். இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்பட்டு போகணும். இயேசுவின் நாமத்தில் சபை மக்களோட
சுகமாக பேச முடியாம, செயல்பட முடியாம, ஆண்டவரை கலந்திருக்க முடியாம எங்களை தனிக்க பிரிக்க நினைக்கிற இந்த வல்லமைகள் எல்லாம் முறியடிக்கப்பட்டு போயிடணும் சாமி, முறியடிக்கப்பட்டு போயிடும். கர்த்தர் பலமாக்கிரியை செஞ்சு காத்து கொள்ளுங்கப்பா. இணக்கமான உறவுல அங்க இருக்கணும் ஆண்டவர், சுமூகமான உறவுல இருக்கணும் ஆண்டவர், நல்ல ஐக்கியத்துல இருக்கணும் ஆண்டவர், நல்ல பார்மட்டில் நாங்க இருக்கணும் ஆண்டவர். அப்படிப்பட்டவங்களை ஒவ்வொருவரையும் கத்த மாற்றி ஆசீர்வதிங்க சாமி. கர்த்தர் கிருபை செய்வதற்காக நன்றி சொல்லுது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. அவனுடைய 7வது கிரியை, அவனுடைய 7வது கிரியை, அந்த சோதோம் ஆவியினுடைய 7வது கிரியை நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த 7வது கிரியை என்ன செய்யுது அப்படின்னா, இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்வாரா. அவனுடைய 7வது கிரியை, அவனுடைய 7வது கிரியை தான் நினைச்சதை செஞ்சே தீர்வுன்றதுல உறுதியா இருக்கும். அவன் பார்க்குற சாயங்காலம் வந்தாங்க, அவங்க குருட்டாட்டை பிடிச்சிடுச்சு. அவன் என்ன செய்வேன் இல்லைன்னா அந்த இடத்தை விட்டு அவன் என்ன செய்யலை, போகலை. எதில் குறியா இருக்கிறான், அந்த பாவம் செய்கிற பாவத்தை செஞ்சே தீருவேன். ஒரு நல்ல காரியத்துக்கு பவுல் சொல்லுவான், நல்ல காரியத்துக்கு வைராகியம் பாராட்டுவது நல்லது, ஆனால் ஒரு தப்பான காரியத்துக்கு வைராகியம் பாராட்டுறது தப்புன்னு சொல்லி பவுல் பிரிப்பிக்க சொல்லுவான். அப்போ நம்ம என்ன செய்ய, இந்த பாவம் என்ன செய்ய, இந்த சோதமை என்ன செய்யுது, வாலிபர் முதல் கிழவர் வரைக்கும் எங்கே இருக்கிறாங்க, அந்த வீட்டுக்கு முன்னாடியே இருக்கிறாங்க பாருங்க. அந்த வீட்டை விட்டு என்ன செய்யவே இல்லை, வெளியே போகவே இல்லை. எதில் தீவிரமாக இருக்கிறாங்க, நான் நினைக்கிற காரியத்தை செஞ்சே தீரணும். அது தவறாக இருந்தாலும் சரி, அது சரியாக இருந்தால் பரவாயில்ல, ஆனால் தவறான காரியத்தை கூட நான் நினைக்கிறத என்ன செஞ்சு ஆகணும், செஞ்சே தீர்வுன்றதுல தீவிரம் காட்டுகிறது இந்த 7வது கிரியை சோதனை. இன்னும் நிறைய இருக்கு, பட் நமக்கு தேவனை உணர்த்த அந்த 7வது கிரியை எதுக்கு இப்போ ஜெபிக்க போகிறோம். தப்பான காரியத்தில் வைராக்கியம் இருக்கவே கூடாது, தப்பான காரியத்துக்கு வைராக்கியமாக இருக்கவே கூடாது. அது தப்பா தூக்கி எரிஞ்சிடும், அவ்வளோதான். இல்லை நான் செஞ்சுதான் தீருவேன், நான் செஞ்சுதான் தீருவேன் அப்படின்றதுல வைராக்கியமாக இருக்குன்னா அது சோதோமின் ஆவி. இந்த ஆவியை கத்த நிர்மூலமாக்க முடிஞ்ச நெடு முழங்கால் படியிட்டு முடிஞ்ச அந்த குறிப்பு கடைசி குறிப்பு நேர் முழங்கால் படிட்டு ஜெபிப்போமா, நேர் முழங்கால் என்ன ஜெபிக்கலாமா, நேர் முழங்கால் என்ன ஜெபிக்கலாமா. இயேசுவே நாமத்தை எல்லா ஜோமனுங்க இயேசுவே நாமத்தை ஆண்டவரே, இந்த 7வது கிரியை ஆண்டவரே, இந்த 7வது கிரியை ஆண்டவரே, இயேசுவே நாமத்தில் ஆண்டவரே, தான் செய்யற தவறாக இருந்தாலும் அந்த தப்பை கூட ஆண்டவரே நான் செஞ்சே தீர்வேன், அது தப்பதை கூட பரவாயில்ல, நான் செய்வேன் அப்படின்றதுல தீவிரமாக இருக்கிற, அதை செய்தே தீர்வேன் என்று சொல்லி பிடிவாதமா இருக்கிற, அத தப்பான காரியத்தில் உறுதியா இருக்கிற, நான் நினைச்ச தப்ப செஞ்சே தீர்வேன்னு சொல்லி தீவிரம் காட்டுகிற இந்த சோதோமின் ஆவிகள், இந்த சோதோமின் வல்லமைகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை முறியடிக்கப்பட்டப்பா. எல்லா ஜெபம் இயேசுவின் நாமத்தை முறியடிக்கப்பட்டப்பா. இந்த சோதோமின் ஆவிகள் முறியடிக்கப்படணும். செய்கிற தவறை செஞ்சே தீர்வேன், அது தப்புன்னு தெரிஞ்சு கூட நான் செஞ்சே தீர்வேன், அதை விட மாட்டேன், அதை தடுக்க மாட்டேன், அதை தூக்கி எறிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே அந்த தவறாக அந்த தீவிரம் காட்டுகிற, அந்த தவறை செய்வதில் உறுதியா இருக்கிற, நான் நினைக்கிற தவறை செஞ்சே தீர்வேன், நான் நினைக்கிற தவறை செய்து முடிச்சே தீர்வேன்னு சொல்லி அதுல உறுதியா இருக்கிற இந்த சோதோமின் 7வது கிரியைகள் இன்னைக்கு அழிக்கப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். சாயங்காலம் முதல் விடியற் காலம் வரைக்கும் அந்த சோதோமின் மக்கள் அங்கேயே அந்த கதவை தேடுறான், உடைக்க தேடுறான். இந்த பாவத்தை செஞ்சே தீர்வேன், அவன் தேடிக்கொண்டே இருக்கிறான். செய்யறது தவறுன்னு ஒருவன் எச்சரித்து கூட அதை செய்து கொண்டே இருக்கிறான். முடியாத நிலைமையில கூட அதை செய்ய தீவிரம் காட்டுகிறான். இந்த சோதோமின் ஆவிகள், இந்த சோதோமின் வல்லமைகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை முறியடிக்கப்பட்டு போகட்டப்பா. முறியடிக்கப்பட்டு போகணையா இயேசுவின் நாமத்தினா இந்த வல்லமையை இன்னைக்கு நீர்மலமாக்கி போடுங்க. நீர்மலமாக்கி போடுங்க சாமி. இந்த 7வது கிரியை கத்தை அழிச்சு சபையை கத்தை காத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கும். நீ சபை மக்கள், கிளசபை மக்கள், நாங்களும் ஒருவர் கூட ஆண்டவர் இது தப்புன்னு தெரிஞ்சா அதை செஞ்சு தீர்மானம் சொல்லி பிடிவாதமா ஒருவரை இருக்கவே கூடாது. ஆண்டவர் தப்புன்னு தெரிஞ்சவுடனே அதை தூக்கி எறிவதற்கு நாங்க ஆயத்தமா இருந்து நாங்க செயல்பட கத்த கிருபை செய்யுங்க. இந்த சோதோமின் ஆவிக்கு இடம் கொடுக்காம கர்த்தர்களை காத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கிறையா. கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் காத்து ஆசீர்வதிச்சு நடத்துங்க. இயேசுவின் நாமத்தோடு ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, நம்முடைய சமூகத்தில் கூடி வந்து துதிக்கவும் பாடவும் ஆராதிக்கும் இப்படியாக அந்த சோதோமின் ஆவிக்கு விரோதமாக ஜெபிக்கவும் நீர் எங்களுக்கு பாடிட்ட கிருபைகளுக்கு நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் ஜெபிச்சது கொஞ்சம் சாமி, ஜெபிக்க விட்டது நிறைய இருக்குது. ஆனாலும் ஜெபிச்ச மறந்ததையும் கர்த்தர் நீங்கள் பொறுப்படுத்துக்கோங்க. நீங்கள் தொடர்ந்து அந்த ஆவியில் கட்டி ஜெபிக்க, தொடர்ந்து அந்த ஆவியில் போராடி ஜெயம் எடுக்க அதிகமான கிருபைகளை ஒவ்வொருவருக்கு தந்து எங்களை வழிநடத்த ஜெபிக்க. ஜெபத்துக்கு வந்து அத்தனை பிள்ளைகளை ஆஸ்வதிங்கப்பா, அந்த குடும்பங்களை ஆஸ்வதிங்கப்பா. தொடர்ந்து ஆவிக்கு இடம் கொடுக்காதபடி இனங்கண்டு கொண்டு நாங்கள் ஆகாயத்தில் சிலமம் பண்ணாமல் இதுக்கு கிரியை, இந்த கிரிக்கு இப்படி இந்த ஆவி என்பதை இனங்கண்டு கொண்டு லக்க வச்சு நாங்கள் செயல்பட்டு இந்த ஆவிகளெல்லாம் நாங்கள் ஜெயிப்பதற்கு அதிகமான கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்னும் அதிகமாய் தந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பதினம் ஜெபிக்கிறோம். ஜெபத்தோடு பயணப்படுகிறோம். கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் எங்கள் கூட இருந்து எங்களை வழிநடத்தட்டும். அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்க. ஜெபிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. சகல துதி கன மகிமை எல்லாம் உங்கள் ஒருவரைக்கே செலுத்தி உங்களை உயர்த்தி எங்களை தாழ்த்து பெருமைக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.